நாடிப்புலங்கள் உழுவார் கரமும் நய உரைகள் தேடிக் கொளிக்கும் கவிவாணர் நாவும் செழுங்கருணை ஓடிப்பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்தனிடம் ஆடிக்களிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமே. பயில் உறும் அண்ணன் தம்பி அக்கம்பக்கத்து உறவின் முறையார் குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை சந்தத மரபா தந்தை தயமிக உடையாள் அன்னை அயலவர் ஆகும் வண்ணம் தமிழ் எங்கள் அன்பினில் உரைதல் கண்டீர். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் மார்கழி திங்களின் உச்சி பொழுதில் 31வது ஆண்டு மார்கழி பெருவிழா நிகழ்விற்கு வடிவம் தந்து இதை வெற்றிகரமாக இயக்கி வருகின்ற ஆற்றலாளர் அன்னை தமிழுக்கு அணிகலன் செய்து போடுகிற புலவர்களை காட்டிலும் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று எண்ணி ஒரு செவிச்செல்வத்தை நுகர்வதற்கான களமாக மார்கழி பெருவிழாவை இயக்கி வருகின்ற அப்பா என்று நான் ஆராதித்து மகிழ்கின்ற அருட்செல்வர் ஐயா ஏகேபி அவர்களே, அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் முத்தமாகவும் சத்தமாகவும் இருந்து கடமையாற்றி வருகின்ற மார்கழி பெருவிழா அறக்கட்டளையின் நிர்வாகிகளே, பொங்கல் புது நாளை வரவேற்கின்ற இந்த வசந்த வேளையில் நீண்ட தூரத்திலிருந்து நாஞ்சில் சம்பத் வந்திருக்கிறான். இருக்கிற அலுவல்களுக்கு மத்தியில் இன்றைக்கும் போய் வந்துவிடலாம் என்று மிகுந்த பெருந்தன்மையோடு இந்த அரங்கத்திற்கு இன்றும் வந்து சிறப்பித்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களே, பால் நினைந்து ஊட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிபத் தம்பிகளே, ஜனநாயகத்திற்கு வானமும் சிறகுமாக இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, வணக்கம். மார்கழி திங்களின் உச்சி நாள் இந்த நாள். நாளை விடிந்தால் தைத்திருநாள், பொங்கல் திருநாள். முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தைத்திருநாள் வாழ்த்தை எண்ணமெல்லாம் இனிக்கும் வண்ணத் தமிழில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பூத்திருக்கும் புதிய ஆண்டில் நீங்கள் காத்திருக்கும் கனவுகளெல்லாம் நனவாகவும், நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கவும், நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கவும், நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கவும் என்னுடைய பொங்கல் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நானும் என்னை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லுவதன் மூலம் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ளுகிறோம் என்பதற்குத்தான் வாழ்த்து. தேர் நகரல. சேந்தனார்கிட்ட சொன்னாங்க, பல்லாண்டு பாடு, அப்படின்னா தேர் நகரும்னு சொன்ன உடனே மன்னுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் அப்படின்னு வாழ்த்து சொன்னதும் தேர் நகர்ந்துடுச்சு. அதனால இந்த வாழ்க்கை தேர் நல்லபடியாக நகர்ந்து செல்ல வேண்டும் என்றால் வாழ்த்துக்கள் அவசியம். அந்த வாழ்த்தை இந்த பொங்கல் புது நாளை முன்னிட்டு சேலத்தில் தமிழ் கேட்க வந்திருக்கிற உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்வதில் என்னையும் நான் புதுப்பித்துக் கொள்கிறேன், என்னையும் நான் புனரமைத்துக் கொள்கிறேன். நேற்று பேச்சரவம் கேட்டிலையோ, ஆனை சாத்தான்
கீசு கீசென்று பேசிய பேச்சரவன் கேட்டிலே ஒன்று ஒற்றை வரியை எடுத்துக்கொண்டு சுற்றுச்சூழல் குறித்த ஒரு விழிப்புணர்வை நேற்றைக்கு நான் இங்கே விதைத்தேன். இவ்வளவு நாள் வந்திருக்கேன், பேச்சு நேற்றைக்கு ரொம்ப பிரமாதம்னு நேற்றைய பேச்சுக்குத்தான் பாராட்டு கிடைத்திருக்கிறது. ஒரு பேராசிரியர் சொன்னார், இவ்வளவு தூரம் நீங்க ஆய்வு செய்யணும்னு அவசியம் இல்லை, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி எனது என்றவரை கூத்தாட்டு நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே என்று வருகிற பாட்டே இயற்கை சார்ந்த பாட்டு தானே, அதை நீங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவருடைய அந்த திறனாய்வும் அவர் எனக்கு அறிவு புகட்டியதையும் கண்டு நானே வியந்தேன். அவர் சொன்னதற்கு பிறகுதான் வான் மண் வழி ஒளி என்று பஞ்சபூதங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அந்த இறை வாழ்த்தினுடைய அடிப்படையாக இருந்தது என்பதை நானே புரிந்து கொண்டேன். ஆட்டையம்பட்டியிலிருந்து ஒருத்தர் வந்தார், குறிஞ்சி வெங்கட். ரொம்ப பிரமாதம், உங்க பேச்சை பாராட்டி ஒரு பட்டு சேலையும் ஒரு பட்டு வேட்டியும் உங்களுக்கு பரிசா தர்றேன்னு சொல்லி காலையில் நான் தங்கியிருந்த விடுதியில் அறையில் கொண்டு வந்து தங்கினார். அதனால அடுத்த வருஷத்தில் இருந்து தலைப்புகளே இந்த மாதிரி அமைத்து கொள்ளுங்க, அதுதான் நல்லதுன்னு என்னுடைய மனைவி காலையில் எனக்கு வாழ்த்து சொன்னாள். ஆன்மீகம் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் ஆன்மீகத்திலையும் பக்தியிலையும் ஒரு ஈடுபாடு நாளுக்கு நாள் இப்பொழுது பெருகி கொண்டு வருகிறது. அதற்கு காரணம் நம்முடைய மனதில் இருக்கிற குறைக்கு எந்த விதமான நிவாரணமும் கிடைக்கல. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், நீ எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறாயோ, எப்பொழுதெல்லாம் துன்பம் உன்னை துரத்துகிறதோ, எப்பொழுதெல்லாம் துயரம் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்கிறதோ, எப்பொழுதெல்லாம் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியாமல் நீ தவிக்கிறாயோ தத்தளிக்கிறாயோ, அப்போதெல்லாம் உனக்கு கடவுளும் ஆன்மீகமும் தவிர உனக்கு கை கொடுக்க எதுவும் இருக்காது என்று விவேகானந்தர் அன்றைக்கு சொன்னார். ஆனா ஆன்மீகம் இன்றைக்கு வியாபாரமாகிவிட்டது என்று குற்றம் சாட்டுகிறவர்கள நான் முதல் இடத்தில் இருக்க. அது குற்றம் சாட்டுகிறேன் என்பது யாரையும் குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒளிவு மறைவில்லாமல் இந்த ஆன்மீகத்தை ஒரு தொண்டாக செய்யக்கூடிய மனப்பான்மை இன்றைக்கு இந்த மண்ணில் அதுவும் மலடாகி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆன்மீகம் என்று சொன்னதை தாண்டி, அதனால்தான் இன்னைக்கு இந்த தலைப்பு தீயினுள் தூசாகும் எல்லோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் பாட்டையை நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். ஆண்டாள் பாடுகிறாள், மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமோய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினுள் தூசாகும் ஏலோர் எம்பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறாள். தீக்குள்ள தூசு போனா தூசு காணாம போயிடும். அதென்ன போய பிழையும் புகுதருவான் நின்றனவும், செய்த பிழை இனிமேல் செய்ய போகிற பிழை, அதனை செய்ய போகிற பிழை. ஒரு அடியார் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளே, நான் உங்ககிட்ட 2 வரம் கேட்கிறேன், நீ நிறைவேற்றி தரணும். என்னன்னு கேட்டார் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள். ஒண்ணு, உன்னுடைய திருநாமத்தை நான் எப்பவும் சொல்லிட்டு இருக்கணும். 2வது, அடுத்த பிறவியிலும் நான் சொல்லணும் அப்படின்னார். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இறைவனிடத்தில் வைத்த விண்ணப்பமே இனி ஒரு பிறவி வேண்டாம். சைவ வைணவ சித்தாந்தமே இனிமேல் ஒரு பிறவி தேவையில்லை. என்ன பிறவி இது?
பிறவி பெருங்கடல் நீந்துவது எப்படி? அதற்கு என்ன வழி? இனிமேல் பிறக்க கூடாது. இவ்வளவு சவால் இருக்கே, இவ்வளவு சங்கடம் இருக்கே, இவ்வளவு துன்பம் இருக்கே, நினைத்து பார்க்க முடியாத சோதனை வந்து நம்மளை இப்படி ஒரு நிச்சயமற்ற தன்மை உருவாக்கி கொள்ளுகிறது என்று நெஞ்சில் ஒரு நிலநடுக்க ஏற்படுகிற பொழுது, போதுமப்பா இந்த பிறவி அப்படின்னு தான் கேட்பது தான் நம்முடைய மரபு. ஆனால் ஒரு ஆழ்வார் சொன்னார், இன்னொரு பிறவி எனக்கு வேணும். எதுக்குன்னா, உன்னை கண்களிக்க காண வேண்டும், உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ ரொம்ப பேரழகன், உன்ன மாதிரி அழகானவங்க யாரும் கிடையாது. அழகு உள்ளவங்க எந்த போட்டியிலையும் கலந்துக்கிட மாட்டாங்க. இந்த போட்டியில் கலந்துகிடுறவங்க எல்லாம் அழகானவர்கள், அருவருக்க தகுந்த பிறவிகள் தான் இந்த போட்டிகளில் கலந்து கொள்வார்கள். நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதில்ல. அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறந்தா 12 மணிக்கு நடையை சாத்திடுறான். கோவில் குருக்கள் கற்ப கிரகத்தை போட்டிட்டு சாவியை எடுத்துட்டு போயிடுறாரு. அதனால உன்னை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அது யாருக்கு கிடைக்குதுன்னா, உன்னை தாங்கி நில்லுகிற படிக்கல்லுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுனால, இன்னொரு பிறவி எனக்கு தந்தா படியாய் கிடந்து உன் பவளவாய் காண வேண்டும்னு சொல்லி ஒரு ஆழ்வார் கேட்டார். இன்னொரு ஆழ்வார் சொன்னார், ஒன்னு அபிஷேகம் செய்கிறாங்களே தண்ணீர், அது இந்த திருக்குளத்தில் இருந்து தானே எடுக்கிறாங்க. இந்த தண்ணீரை சுத்தவிருத்தி செய்யக்கூடிய பெரிய கடமையை மீன் தானாகவே செய்கிறது. அதனால உன்னை அபிஷேகம் செய்கிற தண்ணீரை சுத்தம் செய்யக்கூடிய மீனாக நான் அடுத்த பிறவியில பிறக்கணும், மீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேனேன்னு சொல்லி ஒரு ஆழ்வார் உள்ளம் உருகி பாடுகிறார். அதனால இன்னொரு பிறவியிலையும் நான் ஒன்ன சொல்லணும் அப்படின்னு இவன் என்ன கேட்கிறார் இந்த அடியவர். நான் இப்ப போன எனக்கு நான் செய்த பிழைன்னா என்ன? நான் பிழை செய்திருக்கேன், நான் பிழை செய்தேன் என்பதை மனப்பூர்வமாக நான் ஒப்புக்கொள்கிறேன். நான் பிழை செய்ததற்கு இரத்த சாட்சியாக நான் இந்த பூமியில் மீண்டும் பிறந்திருக்கிறேன். ஆகவே நான் பிழை செய்தேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். நான் மீண்டும் பிறந்ததற்கே பிழை செய்ததற்கான அடையாளம். ஆனால் இனி ஒன்று, நான் இப்ப உன்னுடைய திருநாமத்தை சொல்ற காரணத்தினால இன்னொரு பிறவியை நீ மறுத்து விட்டால், உன்னுடைய நாமத்தை சொல்லுகிற வாய்ப்பை நான் இழந்து விடுகிற காரணத்தால், மீண்டும் உன்னுடைய திருநாமத்தை சொல்லுகிற வாய்ப்பு நீ எனக்கு தரணும். பிறவி இல்லைன்னா அதை சொல்ற வாய்ப்பை நான் இழந்துடுவேன். அதனால எனக்கு 2 வரங்கள் வேணும். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினுள் தூஷாகும் ஏலோர் எம்பாவாய். நான் போன பிறவியில பிழை செய்தேன், அதனால மீண்டும் பிறந்துட்டேன். மீண்டும் பிறக்காமல் இருந்தால் உன்னுடைய திருநாமத்தை எனக்கு சொல்ல முடியாது. அதனால மீண்டும் எனக்கு ஒரு பிறவி தா அப்படின்னு ஒரு அடியவர் கேட்கிறார். ஆகவே பிழை என்பது நாம் தெரிந்து செய்கிற பிழையும் உண்டு, தெரியாமல் செய்கிற பிழையும் உண்டு. ஆகவே இதெல்லாம் இந்த பொங்கல் புது நாளில் தீயில தூசாகிறது மாதிரி ஆகிடணும். இது நான் மட்டும் தீர்மானிக்க முடியாது. நான் சார்ந்த சமூக சூழல் இன்றைக்கு வேகத்தடைகளே சாலையாகிவிட்டன, வியப்புக்குறிகளே இன்றைக்கு செய்திகளாகிவிட்டன. கொடிகளுக்கு வண்ணம் தீட்டுவதே இன்றைக்கு வரலாறாகிவிட்டது. உதடுகள் இன்றைக்கு நிச்சயமின்மையை உடுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழுகிறோம். ஆகவே நான் பிழை செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த சமூகம் நல்லதா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? வாழ்த்தணும். மார்கழி பெருவிழாவினுடைய உச்சி நாளில் இந்த விழாவிற்கு பாடுபட்டவங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவிக்கிறார். முக்கியமா செய்ய வேண்டியது அதுதான். தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டி முடித்தான் மாமன்னன் ராஜராஜன். அது ஒரு பிரம்மாண்டத்தினுடைய வியப்பு. பாடல் பெற்ற திருத்தலம் கிடையாது. ஏன்னா அதனுடைய நூற்றாண்டு 10வது நூற்றாண்டா இருக்கும். மாமன்னன் கட்டினான். பிரகதீஸ்வரர் என்கிற பெயர்ல இறைவன் அருள் பாலிக்கிறான். ராஜராஜனுக்கு ஒரு கர்வம் இருந்துச்சு. நான் தான் இதை கட்டினேன், என்னால தான் இது நடந்தது அப்படின்னு ஒரு கர்வம் இருந்தது.
ஒரு நாள் சிவபெருமான் ராஜராஜன் கனவுல வந்துட்டான். இவன் இறைவனை பார்த்த உடனே, எப்படி நல்லா இருக்கிறியா, கோவில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டான். இறைவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, அந்த கிழவிக்க கல்லுக்க கீழே பத்திரமா இருக்கேன் அப்படின்ட்டார். அந்த கோவில் திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது சிற்பிகள் சிற்பம் செதுக்கி கொண்டிருந்தார்கள். அங்கே கல்லே கிடையாது. குண்டாண்டார் கோவில் என்கிற இடத்தில் இருந்து கல்லை யானைகளை வைத்து சுமந்து, கல்லே இல்லாமல் நெல் விளையக்கூடிய தஞ்சையில் கொண்டு போய் இறக்கி போட்டு ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் இரவை பகலாக்கி பகலை இரவாக்கித்தான் அந்த கோலை வடித்தார்கள். அப்படி வடிக்கிற சிற்பிகளுக்கு ஒரு வயதான மூதாட்டி தினசரி நீராகாரம் தண்ணி கொடுப்பார். அந்த தண்ணி அவர்கள் வாங்கி குடித்து கொண்டு கிழவிட்ட பேசிக்கிட்டே சிற்பத்தை வடித்து கொண்டிருந்தார்கள். அந்த கிழவிக்கு பெரிய கவலை, பிரகதீஸ்வரனுக்கு நான் ஒன்றும் செய்யலையே, என் பங்காட்டி ஏதாவது வேண்டாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். உன் பங்கா தர்றதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சிற்பிகள் கேட்டால, என் குடிசைக்கு முன்னாடி இந்த ஒரு கல் கிடக்கு, இந்த கல்லை எப்படியாவது கோவிலில் கொண்டு வைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொன்னால, சிற்பிகள் அந்த பெரிய கல் அதை தூக்கி செதுக்கி சிவலிங்கத்துக்கு மேலே கொண்டு அதை வச்சுட்டாங்க. சிவபெருமான் சொன்னான், நல்லா இருக்கேன், அந்த கிழவி தந்த கல்லுக்கு கீழே பாதுகாப்பா இருக்கேன்னு சொன்னான். கோவில் கெட்டுனது ராஜராஜ, ஒரு கல்லு கொடுத்தவ தான் கிழவி. சிவபெருமான் யாரை நினைவில் வச்சுட்டு இருக்கான்னா, ராஜராஜனை மறந்துட்டான், கிழவிய ஞாபகத்தில் வச்சிருக்கான். ஒரு திருப்பணி அப்படின்னு சொன்னா, இது மாதிரி ஒரு தமிழ் பணின்னு சொன்னா, அருட்செல்வர் அவர்கள் இந்த முயற்சிக்கு அவர் முன்னாடி போயிட்டு இருந்தாலும் ஒரு பக்கத்தில் 4 பேர் இருந்து தூக்கி நிறுத்தலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த திருப்பணியை செய்தவர்களுக்கு நாம் இங்கே நன்றி சொல்லுகிறோம். பாருங்கள், இது கூட தீயினுள் தூஷாகும் ஏலோர் எம்பாவாயின்னா, ஒரு பிழை செய்யாத ஒரு மனத்தை தருவதற்கு இதுதான் நமக்கு உதவும். அன்னைக்கு ஒருத்தர் இருந்தார், ஞானசம்பந்த பெருமான், 3 வயசுலேயே தேவாரம் பாடிட்டார். அவர் மதுரைக்கு வந்தார். அவர் மதுரைக்கு வந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னா, வெப்பு நோயால பாண்டிய மன்னன் பாதிக்கப்படுகிறான். மந்திரமாவது நீர் தந்திரமாவது நீருன்னு சொன்னாங்களே, அந்த திருநீற்று மகிமையினால பாண்டியன் அவர் குணப்படுத்திட்டார். அவர் குணப்படுத்தியதற்கு பிறகு கூட அவருடைய ஆற்றலை, அவருடைய தொலைநோக்கு பார்வையை, அவருடைய ஞான கருவூலமாக அவர் இருக்கிற அந்த வடிவத்தை அன்னைக்கு சமணர்கள் ஏற்றுக்கிடலை. அவருடைய ஆற்றலையும் அவருடைய அறிவார்ந்த தன்மையையும் அவருடைய புலமையும் ஏற்றுக்கொள்ளாத சமணர்கள் என்ன செய்துட்டாங்க, அனல்வாதமும் புனல்வாதமும் வைக்கணும், நீ ரெடியா அப்படின்னு கேட்டுட்டாங்க. அனல்வாதத்திற்கும் புனல்வாதத்திற்கும் நான் தயார் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முதல்ல நடந்தது அனல்வாதம். அனல்வாதத்தில் என்ன ஆச்சு, சமணர்கள் எழுதி போட்டது பூரா அனல்ல கருகிடுச்சு. அப்போ புனல்வாதம் வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த புனல்வாதத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் தயாராயிட்டார். ஒரு பாட்டை எழுதி தண்ணீரில் போட்டுட்டார். தண்ணீரில் போட்டால் அது காணாமல் போய்விட வேண்டும், இல்லைன்னா நீரில் அமிழ்ந்துடணும். ஆனால் அவர் எழுதி போட்ட ஏடு என்னாச்சுன்னா எதிர்நீச்சல் போட்டது. ஏடு எதிர்நீச்சல் போடுகிறது. பாண்டிய மன்னன் பேர் குலச்சிறை. அவன் குதிரையின் மீது உட்கார்ந்து ஏடு எதிர்நீச்சல் போட்டு ஆற்றில ஓடி எதிர்நீச்சல் போடுவதை பார்க்கிறான். குதிரையின் மீது உட்கார்ந்து அந்த ஆற்றங்கரையில ஏடு போகிற வேகத்தில் குதிரையை 4 கால் பாய்ச்சல் முன்னெடுத்து செல்லுகிறான். திருவேடகம் என்கிற இடத்துல வருகிற பொழுது ஏடு அப்படி நின்னுட்டு தண்ணீர்ல நிக்குது. ஆச்சரியமா இருந்தது குலச்சிறை மன்னனுக்கு. ஞானசம்பந்த பெருமானை நிக்க வச்சுட்டாரு. அந்த இடத்துக்கு திருவேடகம்னு பேர். இன்னைக்கு அந்த நதியினுடைய பேர் வேகவதி. என்கிட்ட அண்ணா 2 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு, பேர் வைக்கணும், 2 பேரும்
இரட்டை குழந்தைகள், ரெண்டு பேரும் ஒன்றை ஒன்று சாயல் உள்ளது மாதிரி இருக்கணும் அப்படின்னா பிந்துன்னு வச்சிடலாமா சிந்துன்னு வச்சிடலாமான்னு நான் கேட்டேன். இப்போ அப்படி தானே பேர் வைக்கிறாங்க. இல்லைன்னா தமிழ் பேராகவும் இருக்கணும், அதனால் கொஞ்சம் யோசிங்களேன் அப்படின்னு சொன்னால நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு உனக்கு சொல்கிறேன், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பெண் குழந்தைக்கு, ரெண்டு குழந்தை இரட்டை குழந்தைகள் தானே, வேகவதின்னு பேர் வச்சேன். அடுத்த பெண் குழந்தைக்கு மேகவதின்னு பேர் வச்சேன். மேகவதி யாருன்னா இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுகர்னோவுக்கு மகள். அவளுக்கு மேகவதின்னு பேர். அவளுக்கு பேர் வச்சதே இந்தியாவில் உள்ள ஒரு தலைவர் தான் அந்த பேர் வச்சார். மூத்தவளுக்கு வேகவதி, சின்னவளுக்கு மேகவதின்னு பேர் வைத்தேன். அந்த வேகவதி என்கிற ஆற்றில் தான் ஞானசம்பந்த பெருமான் எழுதிய ஏடு எதிர்நீச்சல் போட்டது. அந்த எதிர்நீச்சல் போட்ட ஏடை எடுத்து பார்த்தா அதில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம். அந்த பாட்டை 4 வரிசை அவர் முடிக்கிற பொழுது சூழ்க வையமுகமும் துயர் தீர்கவே அப்படின்னு முடிக்கிறார். இந்த வையகத்தில் இருக்கிற துயரெல்லாம் தீர வேண்டும் என்று சொல்லி ஒரு வாழ்த்து பாட்டு தான் ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றில் எதிர்நீச்சல் போட்டு இயங்கியதென்றால், வாழ்த்துகிற மனம் உங்களுக்கும் எனக்கு வாய்த்து விட்டால் எந்த சவாலையும் சந்திக்கிற பலாக்கிரமம் நமக்கு வந்துவிடும் என்பதற்கு இந்த பாட்டு ஒரு உதாரணம். நமக்கு வாழ்த்துகிற மனசு இருக்கா? சகித்துக் கொள்கிறோமா? மனதார வாழ்த்த வேண்டும் என்கிற மனோபாவம் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஒருத்தனுக்கு கால் கிடையாது, இன்னொருவனுக்கு கண் கிடையாது. ஒருவருக்கொருவர் சார்ந்தும் இசைந்தும் இணைந்தும் வாழாவிட்டால் இந்த சமூகத்தில் நாம் வாழ தகுதியற்றவர்கள். கால் இல்லாதவன் என்ன சொன்னா, ஒரு கண்ணுள்ளவன் கிடைச்சிட்டான்னா, கண்ணில்லாதவன் ஒருத்தன் கண்ணில்லாதவன் என்ன நினைச்சான், நமக்கு தான் கண் தெரியலையே, எவ்வளவு பெரிய சாபம், நமக்கு யாராவது உதவ மாட்டாங்களா? அப்ப இது யாரு உதவுவது? கால் இல்லாதவன் சொன்னா நான் உதவுறேன்னா, ஒருவனுக்கு கண் இல்லை, ஒருவனுக்கு கால் இல்லை. இந்த கண் இல்லாதவன் கால் இல்லாதவனுக்கு உதவுகிறான், கால் இல்லாதவன் கண் இல்லாதவனுக்கு உதவுகிறான். இந்த கண் இல்லாதவன் என்ன செய்வான்? கால் இல்லாதவன் கண் இல்லாதவனுக்கு தோளில் ஏறி உட்கார்ந்துக்கிடுவான். இவனுக்கு கண் இருக்கு, இவன் தூக்கி சுமந்து கொண்டே போவான். எல்லா திருக்கோவில்களிலும் தரிசனம் செய்வார்கள், எல்லா இடங்களிலும் உற்சாகமாக உலா வந்தார்கள். அதனால ஒரு நாள் சலிப்பும் அலுப்பு ஏற்பட்டு, இவனுக்கு கண் இருக்கிறதுனால தான் திமிரு, பார்த்துக்கிட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த நட்பு எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு இவன் நினைச்சான். அவன் என்ன நினைச்சான், இவனுக்கு கால் இருக்கிறதுனால தான் அகம்பாவம், இதை எத்தனை நாளைக்கு நீட்டிக்கலான்னு நமக்கு பார்த்துக்கிடலான்னு சொல்லி அவர்களுக்குள்ளேயும் ஒரு வெறுப்பும் குரோதத்தையும் அவர்கள் விளைவித்துக் கொண்டார்கள். அது என்ன ஆச்சு? கடவுள் ஒரு நாள் அவர்கிட்ட வந்தார், 2 வரங்கள் கேளுங்கன்னார். கண்ணில்லாதவன் சொன்னான், இந்த கால் இல்லாதவனுக்கு 2 கண்களும் போயிடணும்னா, ஏன்னா அவன் இயங்க முடியாது. 2 கண்களும் அவனுக்கு போயிடணும், இதை நீ எனக்கு செய்து தரணும் அப்படின்னு இவன் அவன்கிட்ட கேட்டான். அவன்கிட்ட கேட்டார் கடவுள், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால அவன் சொன்னான், அவனுக்கு 2 கண்ணும் போயிடணும்னா. கண்ணில்லாதவன் கால் இல்லாதவனுக்கு கண்கள் போக வேண்டும் என்கிறான், கண்கள் உள்ளவன் கால் இல்லாதவனுக்கு கண்கள் போகணுங்கிறான். ஒருதன் கால் போகணும்னு 2 பேரும் இறைவன்கிட்ட வரம் கேட்டான். இறைவன் இதை நிறைவேற்றி கொடுத்தால் என்ன ஆகும்?
ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய சமூகத்தில், திருவேடகம் என்கிற இடத்துல, வேகவதி என்கிற நதி பாய்கிற தமிழகத்தில் நமக்கு இந்த பண்பு வருவதற்கு நாம் எத்தனை நாள் சமைத்திருக்க வேண்டும், எத்தனை நாள் இதற்கு பக்குவப்பட்டிருக்கணும்னு யோசிங்க. ஆரியாம்பாள்னு பேரு, அப்பா பேரு சிவகுரு, 2 பேருக்கும் குழந்தை இல்லை. பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு பேர் தான் ஆன்மீகம். அப்பந்தான் தீயினுள் எல்லாமே தூசாயிடும். விருஷாசலம் என்கிற திருக்கோவிலில் போய், திருச்சூர் கோவிலில் போய் ஆரியாம்பாள சிவகுருவும் சிவனை அன்றாடம் கேட்கிறார்கள், விண்ணப்பிக்கிறார்கள். எங்களுக்கு குழந்தை வேணும், எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு. சிவபெருமான் ஒரு நாள் கனவுல வந்துட்டான். கொஞ்ச நாள் தான் இருப்பான், ஆனா மோசமானவனா இருப்பான். அவன் வேணுமா? கொஞ்ச நாள் தான் இருப்பான், நல்லவனா இருப்பான். அவன் வேணுமா? நீண்ட நாள் இருப்பான், ஆனா கெட்டவனா இருப்பான். அவன் வேணுமா? முடிவு பண்ணு அப்படின்னு சொன்னார். ஆரியாம்பாளுக்கு கனவுல வருகிறார் சிவபெருமான். கொஞ்சம் நாள் தான் இருப்பான், ரொம்ப நல்லவனா இருப்பான், பெர்ஃபெக்டா இருப்பான், டெடிகேட்டடா இருப்பான். அவன் வேணுமா? நீண்ட நாள் இருப்பான், ரொம்ப மோசவனா இருப்பான். அவன் வேணுமா அப்படின்னு ஆரியாம்பாள்கிட்ட கனவில் வந்து சிவபெருமான் கேட்கிறான். திருச்சூர் விருஷாசத்தில் இருக்கிற இறைவன் அவ சொன்னா, ஆரியாம்பாள், இதை நானா தீர்மானிச்சிட முடியுமா? என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னார். வீட்டுக்காரர்கிட்ட கேட்டுட்டு சொல்லிடுறேன். அப்படியா, வீட்டுக்காரர்கிட்ட கேட்க போறியா அப்படின்னு. சிவபெருமான் அவருக்கு கனவுல வந்தார். சிவகுரு கனவுல, என்ன குழந்தை இல்லைன்னு தவம் இருந்தீங்க, உங்களுக்கு குழந்தை தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் தான் இருப்பான், ஆனால் ரொம்ப நல்லவனா இருப்பான். அவன் வேணுமா? நீண்ட நாள் இருப்பான், ரொம்ப கெட்டவனா இருப்பான். அவன் வேணுமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என் வீட்டுக்காரிட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு. ஆரியாம்பாள் எழுந்திருக்கும் பொழுது சிவகுரு விழித்து எழுந்து உட்கார்ந்திருக்கிறார். 2 பேரும் ஒரே பதில சொன்னாங்க. 2 பேரும் ஒரே பதில சொன்னது கேட்டு சிவபெருமானே திகைத்துட்டான். ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறது என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அரிதாகி போய்விட்ட சம்பவம் இது. கனவுல வந்து தான் கேட்டான் சிவபெருமான், நிஜத்தில் வந்து கேட்டா கூட போய் சொல்லிடலாம், சிவபெருமானை ஏமாத்திடலாம். இது ட்ரீம், கனவுல வந்து கேட்டார். வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், வீட்டுக்காரிட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னால இதை யார் தீர்மானிப்பது? சிவனே வந்து கேட்டான், அவனே முடிவெடுக்கட்டும், அவருக்கு மனம்போக்கிலேயே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் தீர்மானிக்கிறார்கள். ஆதிசங்கரர் பிறக்கிறார். இது ஆதிசங்கரருடைய பிறப்புக்கு முன்னால் இருக்கிற ஒரு வேர். இது இதிலிருந்து என்ன தெரிகிறது? நல்ல எண்ணம், வாழ்க அந்தணர் வானவர் ஆனினம், வேந்தனும் ஓங்குக வீழ்க தன் புனல். மழை பெய்துகிட்டே இருக்கணும், வேந்தன் ஓங்கிக்கிட்டே இருக்கணும். வேந்தன் மன்னன் ஓங்கிக்கிட்டே இருக்கணும். அப்பந்தான் சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அப்படின்னு அவர் எழுதிய பாட்டு தான் எதிர்நீச்சல் போட்டது. அனல்வாதத்தை தாண்டி, புனல்வாதத்தை தாண்டி என்னுடைய தமிழ் இந்த மண்ணில் கண்ணலாக நிலைத்ததென்றால் அடுத்தவருடைய இருப்பை ஒத்துக்கொண்ட ஒரே இலக்கியம் எங்கள் தமிழில்தான் படைத்தார்கள் என்பதற்கு இந்த பாட்டு சாட்சி. பாடுவாங்க சபைகள்ல, வாழ்கந்தனர் வானவரானினம் வீழ்கத்தன் புனல் வேந்தனும் ஓங்குகன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பாட்டுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. குலச்சிறை என்று சொல்லக்கூடிய பாண்டிய மன்னனே வியந்துட்டான், வியர்த்துட்டான். இன்னைக்கு அந்த மனநிலையோடு எழுதுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? யாரால முடியும்? அப்ப நம்பிக்கையோட தானே இருக்கணும். தீயினுள் தூசாகும் ஏல்வோர் எம்பாவாயின்னு சொன்னா இரவின் மீது நம்பிக்கை வைக்கணுமே.
நாம் காற்றை சுவாசிப்பதால் வாழுகிறோமா? இல்லை, நம்பிக்கையை சுவாசிப்பதால் வாழ்கிறோம். எந்த வீட்டில் நம்பிக்கை இல்லையோ அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் மாசற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எந்த மருத்துவமனையில் நம்பிக்கை இல்லையோ அங்கிருக்கிற டாக்டர்கள் எல்லாம் கொலைகாரர்களாகி விடுகிறார்கள். எந்த வங்கியிலே நமக்கு நம்பிக்கை இல்லையோ அங்கே இருக்கிற காசாளர்கள் எல்லாம் கொள்ளைக்காரர்கள் ஆகிவிடுகிறார்கள். ஆகவே காற்றை சுவாசிப்பதால் வாழவில்லை, நம்பிக்கையை சுவாசிப்பதால் வாழுகிறோம் என்றால் அந்த நம்பிக்கை என்கிற மாறாத பற்றுறுதி ஒருவனை அவனுடைய எல்லா துன்பங்களையும் நீக்குவதற்கு வல்லமை உள்ளதாக இருக்கும் என்று இந்த நாட்டில் நம்முடைய சமய குரவர்களும் சான்றோர் பெருமக்களும் திரும்ப திரும்ப சொல்லி வைத்தார்கள். இதைத்தான் ஆண்டாள் தீயினுள் தூசாகும் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, வயிற்றுக்கே ஒரு பெரிய பட்டம். அதற்கு பிறகு உரை எழுதிய பெரியவாச்சான் பிள்ளை போன்றவர்கள் சொன்னார்கள், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் வயிற்றுக்கு ஒரு மகுடத்தை ஆண்டாள் சூட்டிவிட்டாள். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் ஏன் பாடணும்? பெற்ற தாய்க்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும், அந்த வயிறுக்கு ஒரு பட்டம் சூட்ட வேண்டும் என்று அவன் முடிவெடுத்துட்டான். அதனாலதான் ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு மகள். எல்லாருக்கும் மகள் இருக்கா, பெரியாழ்வாருக்கு மகள் இருந்தா. ஆண் பெரியாழ்வார் மட்டும்தான் சொன்னார் எனக்கு ஒரு மகள் இருக்கா. அவ எப்படி தெரியுமா? ஒரு மா மகளை உடையன் அப்படின்னார். மகள் அல்ல அவள், மாமகள். மான்னா பெரிய மகள். நான் ஒரு மா மகளை உடையேன் அப்படின்னா தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று பெற்ற வயிறுக்கு பட்டம் சூட்டியவள் ஆண்டாள். எத்தனை பேர் இருக்கோம்? ஏன் இந்த மண்ணில் முதியோர் இல்லங்கள் சாப பறவைகளின் சரணாலயங்களாக இன்றைக்கு அங்கிங்கனாதபடி எங்கும் புற்றீசல் போல முளைக்கிறதே? பெற்றவரை பேடாதவனுக்கு கங்கைக்கு போனாலும் கங்கை கண்ணுக்கு தெரியாது என்று சொன்ன நாடல்லவா இந்த நாடு. கங்கை கரையில இருக்கிறானே பகவான் பாண்டரங்கன், அங்க ஒரு பக்தன் இருந்தான். அவனுக்கு பேரு புண்டரிகேன்னு பேரு. கண்ணா 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 கண்ணான்னு எப்பளும் கூப்பிட்டுட்டே இருப்பான். நீண்ட நாளா கூப்பிடுறான், வருடக்கணக்கில் கூப்பிடுகிறான், நிமிடந்தோறும் கூப்பிடுறான். நினைப்பு வருகிற பொழுதெல்லாம் அவனைத்தான் கூப்பிடுகிறான். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை அப்படியே நினைச்சிட்டு கண்ணா 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தான். இறைவன் ஒரு நாள் வந்துட்டான். கண்ணை வந்து அவன் பக்கத்தில் நிற்கிறான். இவன் அவனை ஏறெடுத்து பார்க்கல. இவன் என்ன செய்யறான்? தன்னுடைய வயது முதிர்ந்த தாய் அவளை 2 கரங்களில் அள்ளி ஏந்து வீட்டு கொல்லையில கொண்டு வந்து வெதுவெதுப்பான தண்ணீர்ல தண்ணிய குவளையில ஏந்தி தலையில விட்டா தாய்க்கு ஏதாவது வந்துடும் சொல்லி மெல்லிய துணியால துடைக்கிறான். தொடச்சு காற்றில் கூந்தலை உலர்த்தி கூந்தலை அள்ளி முடித்து நல்ல வெள்ளை சேலை, செலவு செய்யப்பட்ட சேலையால தாய்க்கு சேலை உடுத்தி இவனே தென்னை மரத்தில் ஏறி இளநீரை வெட்டி தாய்க்கு குழந்தைக்கு பால் ஊட்டுவது மாதிரி வெள்ளி செங்கில் வைத்து தாய்க்கு பால் ஊட்டுகிறான். கண்ணன் வந்து நின்று பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இவன் கூப்பிட்டுல நான் வந்தேன், ஆனா இவன் என்ன கவனிக்காம அவங்க அம்மாவுக்கு சேவிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு கண்ணனுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டு. இதுக்கு பேர் தான் கண்ணன் காம்ப்ளெக்ஸ்ன்னு பேர். கண்ணனுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து அவன்கிட்ட கேட்டுட்டான், டே நீ கூப்பிட்டுலடா வந்தேன், நான் கூப்பிட்டு நீ அவன் வந்ததுக்கு பிறகு நீ என்ன பார்க்காம உங்க அம்மாவை சேவிச்சிட்டு இருக்கிறியே, இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால அவன் சொன்னான், இதுக்குத்தானே நான் இந்த பூமியிலேயே வந்திருக்கேன், பெற்ற தாயை சேவிப்பதை தவிர வேற என்ன இருக்கு, அதானே எனக்கு முக்கியமான வேலை. அந்த கண்ணன் திருப்பி கேட்டான், அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னான், அது வரைக்கும் நில்லு அப்படின்னா. எங்க நிக்கணும் அப்படின்னு கண்ணன் கேட்கிறான். ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு அந்த கல்லுக்கு மேல நில்லுன்னா
கல்லுக்கு மேல இன்னைக்கு நிற்கிறான். பாண்டுரங்கன் என்கிற பேர்ல பண்டரிபுரத்தில் இன்னைக்கும் கண்ணன் அந்த கல்லுக்கு மேலே நின்றுட்டு இருக்கான். இப்படி கதை சொன்ன நாடு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று வயிறுக்கு பட்டம் சூட்டிய நாடு. உனக்கு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, நீ வாய் பாடுகிற பொழுது மனம் சிந்திக்கணும். அடையாளங்கள் அல்ல பக்தி. வாயினால் பாடி நீ மனத்தினால் சிந்திக்கிறியா? இறைவனுக்கே கங்காணின்னு ஒரு பேர் இருக்கு. கண்காணின்னா யாரு? சிஐடி போலீஸ். கண்காணிச்சுட்டே இருப்பான். நான் இன்னைக்கு எங்க இருக்கிறேன்னு போலீஸுக்கு தெரிஞ்சிடும். நான் யாருடையும் சொல்லல. சேலத்துக்கு வந்திருக்கேனோ மார்கழி பெருவிழாவில் பேச போறேன்னா யாருக்கும் சொல்லல. ஆனா நான் வந்துட்டேன்னு என் தலைமைக்கு வரைக்கும் போயிடுச்சு. ஏன்? நான் எங்க இருக்கிறேன்னு என்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கண்காணிப்பது காவல்துறையினுடைய ஒரு உளவு பிரிவு என்றால், எல்லாவற்றையும் கண்காணிக்கிற இறைவனுக்கே கண்காணின்னு பேர். திருமூலரே சொல்றார், அவன் பேர் கண்காணி. கண்காணிச்சிட்டு இருக்கான். இன்னொருவன் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் தவறு செய்யாமல் என்னை தற்காத்துக் கொள்வதற்கு எனக்கு உதவியாக இருக்கும். ஆனா கண்காணிக்கிறோம் என்கிற எச்சரிக்கை உணர்வு நமக்கு இருக்கிறதா? இல்லை. நமக்கு இந்த விழிப்புணர்ச்சியாவது இருக்கிறதா? இல்லை. கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போடுவதா? இல்லை. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. நீ கோவில்ல போய் இப்படி கையை குவிக்கிற பொழுது உன்னுடைய மனம் ஒரு பூவாக மலர்ந்து விட வேண்டும். கரமலர் மொட்டித்து இதயம் மலர. கரங்கள் குவிகிற பொழுது இதயம் மலர்ந்து விட வேண்டும். அதனை இதயம் மலர்வது எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம். பக்திங்கிறது அடையாளத்தில் இல்லை. ஆசிரமத்திலே பக்தி இருக்கு. ஆசிரமம்னா அவ்வளவு சிரமம். அதல்ல பக்தி. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. அன்னைக்கு ஒரு செடி இருந்தது, அழிஞ்சில்னு பேர். ஏர் அழிஞ்சல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏர் அழிஞ்சல்னா, அந்த அழிஞ்சில்னா என்னன்னா, அந்த அழிஞ்சில் மரத்தில் காய் காத்த உடனே காய் கீழே விழுந்துடும். கீழே விழுந்த காய் திரும்பவும் அந்த மரத்தில் போய் ஒட்டிடும். அந்த மரத்துக்கு பேர் அழிஞ்சில் மரம்னு பேர். நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு இறைவன் எதிர்பார்க்கிறான் என்றால், அழிஞ்சில் மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறான். எப்படி இருக்கணும்னு இறைவன் எதிர்பார்க்கிறான் என்றால், கொடி மரத்தை கண்டவுடன் தழுவிக்கொள்வதைப் போல அவனை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறான். பெற்ற தாயை பார்த்தவுடன் தாவி வருகிற குழந்தையைப் போல இறைவனை பார்த்த மாத்திரத்தில் மட்டுமல்ல, பார்க்காத மாத்திரத்திலும் அவனிடத்தில் ஒரு ஈடுபாடு வரணும்னு அவன் எதிர்பார்க்கிறான். ஏரழிஞ்சில் இன்னைக்கு இல்லை. பெற்ற குழந்தையை நம்மவே அந்நியப்படுத்திட்டோம். 2 வயசுல இப்ப பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டான். அந்நியமாகி கொண்டே வருகிறோம். பக்தி என்கிற பெயரால் ஒரு பெரிய நாடகத்தை பல பேர் கூச்சம் இல்லாமல் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன ஆயிற்று என்றால், சமூகத்தினுடைய எல்லா அங்கங்களும் இன்றைக்கு புரையோடி போய்விட்டது. தான் என்கிற கர்வமும் நான் என்கிற அகந்தையும், என்னால் தான் முடியும் என்று சொல்லக்கூடிய நினைப்பும், நான் போனால் போகலாம்னா சின்ன பற்று. ஒரு மாமிசத்துண்டு, ஒரு காக்கை அதை கவர்ந்தது, அத்தனையும் புசிக்க வேண்டும் என்று எடுத்து வேகமாக மாமிசத்துண்டோடு பறந்தது. ஒரு மாமிசத்துண்டு அந்த காக்கைக்கு கையில வாயில சிக்கிடுச்சு. நம்ம அதை அபகரிக்கணும்னு சொல்லி காக்கை இன்னொரு கழுகு
காக்கை கூட்டங்கள் விரட்டுகிறது. அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது, அவங்களுக்கு கையில் இதை கொடுத்துட்டா நமக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அதை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற வேகத்தில், வெறியில் காக்கை வானத்தின் உச்சி வரைக்கும் போய்விட்டது. களைத்து போய் காக்கையின் வாயிலிருந்து மாமிச துண்டு கீழே விழுந்துடுச்சு. விழுந்த உடனே அதை விரட்டிய காக்கைகளும் கழுகுகளும் அந்த காக்கையை விரட்டுவதை விட்டுட்டு அதை கைப்பற்றுவதற்கு அது தரையை தூக்கி தாவி பறந்து வருகின்றன. அப்போது அந்த காக்கை நினைத்தது, இது எனக்கு இருக்கிறதுனால தான் என்னுடைய சுதந்திரம் சூறையாடப்பட்டது, என்னுடைய நிம்மதி நிலைகுலைந்தது, நான் நிர்மூலமானதே இந்த மாமிசத்துண்டால தான். அது என்னை விட்டு போய்விட்டது. என்னை துரத்தியவர்களும் இப்பொழுது என்னை விட்டு போய்விட்டார்கள். இறைவா, நான் இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறேன். உடைமை சமூகத்தில் உடைமையை கட்டி அள வேண்டும் என்கிற வெறி உங்களையும் என்னையும் துரத்தி கொள்ளுமானால் இந்த மனோநிலைக்கு நீங்களும் நானும் ஆளாகி விடுவோம். இது முடியுமா? முடியும். வாழ்க்கை என்பது உண்மையை தேடுகிற போராட்டம். வாழ்க்கை என்பது இன்பத்தை தேடுகிற முயற்சி. இன்பத்தை தேடுகிற முயற்சின்னு புறப்பட்டுட்டே இருக்கான். வாயால் இன்பம், கண்ணால் இன்பம், புலனால் இன்பம் என்று அனுபவிக்கிற போராட்டத்தில் சறுக்கிறோம். ஆனால் உண்மையை தேடுகிற போராட்டத்தில் சறுக்க மாட்டான், அவன் வெற்றி பெற்று விடுவான். அடுத்தவர்களுடைய இருப்பை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை நமக்கு வராது. கௌதம புத்தர் சித்தார்த்தம் ஆயிட்டான். அவன்கிட்ட சீடர்கள் இருந்தாங்க. அந்த சீடர்கள் 20 சீடர் இருக்கான். ஒரு சீடனுக்கு என்னன்னா, திருடாம பென்சிலை திருடிடுவான், சிலேட்டை திருடிடுவான், பையை திருடிடுவான். 19 பேரும் சொன்னாங்க குருவிட்ட புத்தமடாலயத்தில், இந்த பையன் திருட்டு பையனாக இருக்கான், எங்கள் கூட அவனை வச்சிருக்க முடியாது, நீங்கள் அவனை சஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க, வெளியேற்றிடுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அந்த புத்தகுரு கேட்கவே இல்லை. இனிமேல் திருடாத, உன்னை வெளியேற்றணும்னு நிர்பந்திக்கிறாங்க, நான் எல்லாருக்கும் பொதுவானவன் குரு, அவங்க சொல்கிறதையும் கேட்கணும், உன்னையும் கட்டுப்படுத்தணும், எனக்கு அந்த பொறுப்பு இருக்குது, அதனால் இனிமேல் திருடாதேன்னு அவர் சொல்லி பார்த்தார். நான் சொல்லிட்டேன், இனி ஒழுங்காக இருப்பான், மாறலாக இருப்பான், கவலைப்பட வேண்டாம் 19 மாணவர்களுக்கு சொன்னார். ஒரு வாரம் கழிச்சு என்ன செய்துட்டான், புத்தக பையோட திருடிட்டான். கேட்கல. இந்த 19 பேர் மீண்டும் வந்து சொன்னாங்க, ஒரு சிலேட் எடுத்தான் விட்டுட்டோம், ஒரு பென்சில் எடுத்தான் விட்டுட்டோம், ஒரு ரப்பர் எடுத்தான் விட்டுட்டோம், இப்போ புத்தக பையோடு எடுத்துகிட்டு போயிட்டான். ஹோம்ஒர்க்கெல்லாம் அதில் தான் இருக்குது, ஜாமெட்ரியெல்லாம் அதில் தான் இருக்குது, ப்ரோக்ரஸ் ஷீட்டே அதில் தான் இருக்குது, புத்தக பையே காணலை அப்படின்னு சொன்னாங்க. அவர் குரு பார்த்தார், இன்னும் என்ன செய்கிறது, அவனை வெளியேற்றி தீரணும்னு இவ்வளோ நிர்பந்தம் வருகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் யோசிக்கலை. அவர் சொன்னார், வெளியேற வேண்டியது அவன் இல்லை, நீங்கள் தான்ட்டார். இவங்க ஏன்னு கேட்டாங்க. இல்லை, அவன்தான் திருடன். இந்த குருகுலத்தினுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. 19 பேர் நல்லவர்களாக இருக்கிறார்கள், ஒருவன் மட்டும்தான் மோசமாக இருக்கிறான். இனி அவனை திருத்துகிற வேலையைத்தான் நான் செய்யணுமே தவிர உங்களை திருத்த வேண்டிய தேவையில்லை, நீங்கள் வெளியேறி விடுங்கள், அவனை திருத்துகிற போராட்டத்தில் நான் இறங்குகிறேன்னு இந்த 19 மாணவர்கள்ட்ட அந்த குரு சொல்றார். இந்த 19 மாணவர்களுக்கு அவருக்கு காலில் சாஷ்டாங்கமாக விழுந்துட்டான். நீங்கள் தான் உண்மையான குரு, உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அவனை விலக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவனும் காலில் விழுந்துட்டான். அப்ப மனத்தினால் மாசில்லாமல் இருப்பது தானே பக்தி. 1330 குறள் இருக்கு. ஒரு குறள் அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் ஒரு செமினார் வச்சிருந்தாங்க. தமிழகத்தினுடைய முக்கியமான பேராசிரியர் பெருமக்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அதில் நானும் போயிருந்தேன். எனக்கு ஒரு குறள், என்ன குறள் சொல்ல போகிறாங்கன்னு அங்கே கல்லூரி மாணவர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், ஏன்னா நான் ஒரு ஆள் தான் அந்த பேராசிரியருங்கிற வட்டத்தை தாண்டி இருக்கிற ஒரு ஆள், நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் ஒரே ஒரு குறள் தான் சொன்னேன், யாதனின் யாதனின்
நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்ட்டேன். எனக்கு பிடித்த குரல் இதுதான். இதுதான் சமயம், இதுதான் பக்தி. நீ எதையாவது பிடிச்சு தொங்கிட்டே இருக்க, அதை பாதுகாக்கணும்னு போராடிட்டு இருக்க. 2000 ரூபாய்க்கு நாய் வாங்கிடுறான். இருக்கிற கவலைக்கு கூட இது ஒரு நாய் கவலை அவனுக்கு. நாய் எதுக்கு வாங்கினேன்? பாதுகாப்புக்கு. இரவு வந்தால் குறைக்கணும், ஒரு எச்சரிக்கை தரும். சரி, நம்ம ஸ்டேட்டஸுக்கு 2000 ரூபாய் நாய் போதாதுன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்ததான் 40,000 ரூபான்னு வாங்கிட்டான். மனைவிக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவள் எல்லார்ட்டையும் சொன்னான், 40,000 ரூபாய் நாய் வாங்கியிருக்கோம், பேர் வச்சிருக்கோம், ப்ரூனோ அவர் பெட் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ப்ரூனோன்னு பேர். நியூயார்க்குக்கு போயிருந்தால எந்த வீட்டுக்கு முன்னாடி நாய் கிடையாது, எந்த வீட்டுக்கும் காம்பவுண்டு கிடையாது, எந்த வீட்டுக்கும் கேட்டு கிடையாது. 600 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறான், காம்பவுண்டு அதை விட பெருசா இருக்கு. இங்க அவனுக்கு எந்த வீட்டுக்கும் காம்பவுண்டு சுவர் கிடையாது, எந்த வீட்டுக்கும் கேட்டு கிடையாது, எந்த வீட்டிலையும் நாயை பார்க்கல. என்னடா நாய் இல்லாமல் ஒரு நாடா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு இது. ஒரு நண்பர் பகல் விருந்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். அதான் ராபர்ட் ரூமு. இது யார் ரூமு அப்படின்னு கேட்டேன். இது பெர்லின் ரூமு அப்படின்னார். பெர்லின் யாருன்னா நாய். நாய்க்கு ஒரு ரூமு, ராபர்ட்டுக்கு ஒரு ரூமு. ராபர்ட் யாருன்னா மகன், மகனுக்கு ஒரு ரூமு, நாய்க்கு ஒரு ரூமு. நாய்க்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கிறத விட நாய் அப்படி பாதுகாக்கிறான். இங்க என்ன செய்துட்டா, இதை காவலுக்கு பயன்படுத்துகிற ஜந்துன்னு வச்சுக்கிட்டு 40,000 ரூபாய்க்கு நாய் வாங்கின பிறகு மனைவிக்கு கவலை. அவ சொன்னா, நீங்க இன்னும் வெளியில படுத்துக்கிடுங்க, நாயை உள்ளுக்கு போட்டுடலாம் அப்படின்னா. நம்ம உடைமை சமூகத்தில் ஒன்றை கட்டி அழுவதன் மூலம்தான் நமக்கு கவலை வருகிறது. இதை விட்டுட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சிரும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எது உடைமை சமூகம்னு சொல்லி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோமோ அது வரைக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். குழந்தைகள் பற்றி பயங்கர கவலை. ரவீந்திரநாத் தாகூர் அழகாக சொன்னான், ரொம்ப அற்புதமா சொன்னான். ஒரு குழந்தை உருவாகிற பொழுது ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார், மனிதனை பார்த்ததற்கு பிறகும் கடவுள் இன்னும் சோர்ந்து விடவில்லை என்பதற்கு இந்த குழந்தைகள் இன்னும் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொன்னான். கடவுள் சோர்ந்து விடவில்லை, அவன் தன்னுடைய படைப்பை சரியாக செய்து கொண்டிருக்கிறான். நாம் நம்முடைய நோக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். உடைமை சமூகத்தில் கட்டி எழுகிறோம். உடைமை வேணும், செல்வம் தேடணும், பாதுகாக்கணும், பத்திரப்படுத்தணும். அப்போதுதான் ஒரு தேசிய இனம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியும். என் கையில் இருந்ததுதான் திருப்பதி, திருவேங்கடம்னு பேர் அதுக்கு. இன்னைக்கு அது என் கையில் இல்லை, போயிடுச்சு. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த எந்த இடமெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என் இடம். சமயக்குறவர்கள் பாடிய இடம் எந்த இடமெல்லாம் இருக்கோ, பாடல் பெற்ற திருத்தலம், அது என்னுடைய எல்லை. திருப்பாண்டி கொடுமுடியில இருந்து எங்க இருக்கு, திருக்கேதீஸ்வரர் வரைக்கும் ஏன் இடம், திரிகோணமாமலை வரைக்கும் ஏன் இடம். என் இடத்தை நான் இழந்துட்டேன், என்னுடைய தலத்தை நான் இழந்தேன். இன்னைக்கு திருவேங்கடம் என் கையில இல்ல, திருவனந்தபுரம் என் கையில இல்ல. எனக்கு ஒரு அன்பர் பரிசு தந்தார். வைகுண்ட ஏகாதசிக்கு சேலத்தில் இருக்கிற என் தம்பி சக்திவேல் அந்த படத்தை கொண்டு தந்தா. வைகுண்ட ஏகாதசிக்கு எடுத்ததுன்னா வச்சுக்கிடுங்கண்ணா. திருவனந்தபுரத்தில் இருக்கிறவன் பேரு அனந்த பத்மநாபன், கடவுள் பேரு. அது ஏன் இடம், ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இடம், அது ஏண்ட இல்லை. அங்கே மட்டும் இருக்கான். எத்தனை கோடி ரூபாய்க்கு, 5 லட்சம் கோடி ரூபாய்க்கான சொத்து அங்கே மட்டும் இருக்கு. அது ஏன் கையில் இல்லை. எனக்கு ஒன்றும் வேண்டாம், திருவனந்தபுரத்தை தந்துட்டு நீங்கள் எல்லா ஊரையும் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அங்கே செல்வம் இருக்கு.
நம்ம விட்டுட்டோம். திருச்சேரை எனக்குள்ளது, திருவஞ்சைக்களம் எனக்குள்ளது, திருச்சூர் வரைக்கும் என்னுடைய எல்லை இருந்துச்சு, நம்ம இழந்துட்டோம். எது பக்தி? நான் கேட்கிற, உன்னுடைய திருத்தலத்தை உனக்கு பாதுகாக்க முடியலையே, உன்னுடைய திருத்தலத்தையே பாதுகாக்க முடியாம என்ன பக்தி உனக்கு? உன்னுடைய திருத்தலத்தையே உன் கண்ணுக்கு முன்னால தொலைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறியே. காள கஸ்தின்னா, காலத்தி அதுக்கு பேரு, நாட்டுக்கு பேரு பொத்தப்பி நாடு. இழந்துட்டமே. நான் கேட்கிறேன், இதை கூட பாதுகாக்க முடியலன்னா என்ன பக்தி? ஈடுபாடு இருந்தா வந்திருக்குமா? எவ்வளவு சண்டை போடுறான். பாரிஸ் 17 பேர் திரும்ப திரும்ப பாரிஸ் அச்சத்தின் மடியில் உறைந்திருக்கிறது. நாம் சடங்குகளை கொண்டாடுகிறோம், சம்பிரதாயங்களை நேசிக்கிறோம், ஆனால் மூலதனத்தை பேணுவதில் நாம் தோற்று போய்விட்டோம். அதுக்கு பேர் பக்தியா இருக்க முடியாது. இல்லைன்னா திருநாவுக்கரசர் ஏன் உழவார பணி செய்யணும்? ஞானசம்பந்தர் ஏன் பாடணும்? சுந்தரர் ஏன் இறைவனோட ஃப்ரெண்ட்ஷிப் தோழமை வச்சிருக்கணும்? இந்த மண்ணில் அவர்கள் சாதிக்க நினைத்ததை எல்லாம் நாம் பொய்யாய் கனவாய் புறம் தள்ளி விட்டதனால இந்த சமூகத்தினுடைய சூழல் இன்னைக்கு கெட்டு போயிருக்கு. விட்டு கொடுத்திருக்கலாமா? இழந்திருக்கலாமா? இது மதம் கிடையாது, மதத்திற்கும் பக்திக்கு சம்பந்தம் கிடையாது. மதம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆயிடுச்சு. இன்ஸ்டிடியூஷன் ஆனா அதுக்கு பேரு மதம் கிடையாது. மனிதனை புனிதப்படுத்தணும், மனிதனை மனிதனாக்கணும். அதற்கு இந்த நாட்டில் பக்தியும் பாட்டும் உதவாவிட்டால் மதத்தால் என்ன புண்ணியம்? பிரச்சனை தான் வரும். பிரச்சனை வந்துட்டு இருக்கு. வீடு வரைக்கும் வந்தாச்சு, வாசல் வரைக்கும் வந்தாச்சு. என் எல்லைகள் முழுவதும் தொல்லைகள் என்னை துரத்தி கொண்டிருக்கின்றன. அச்சத்தின் மடியில் உறைந்திருக்கிறான் ஒவ்வொருவரும். எதுக்கு அச்சம்? திருநாவுக்கரசர் அச்சப்பட்டாரா? எவ்வளவு அநியாயம் செய்தான், எவ்வளவு அக்கிரமத்தை வச்சான். இன்னைக்காவது கேள்வி கேட்க பத்திரிகை 44 பத்திரிகையாளர்கள் கடந்த ஆண்டு மட்டும் கொலை செய்யப்பட்டார்கள் அநியாயத்தை எதிர்த்து கேட்டதுக்காக. அன்னைக்கு அநியாயம்னு சொல்ல முடியாது. முடியரசு நிலவிய காலம். மகேந்திரவர்ம பல்லவன் பெரிய சர்வாதிகாரி, டிக்டேட்டர். அவருடைய நாடு முழுவதும் சமணத்தின் கொடி பறந்தது. ஒரே ஒருத்தன் சிவாயிடமே சிவாயிடமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவர் கேட்டார், இது என்ன அபசகுனம்? யாருடா அது? சொல்லுவது யார்? இன்னைக்குள்ள காலம் இல்ல, முடிமன்னர்கள் காலம். பக்தியை பாருங்களேன். மன்னன் கட்டளை அனுப்பினான், தலைமை தளபதி வந்தான். இது சமணர்களின் சாம்ராஜ்யம், இது பல்லவனுடைய கோட்டை. உன்னை சிவாயனம் என்று சொல்றதுக்கு யார் அனுமதிச்சா? இனிமேல் சொல்லக்கூடாது. சொல்லுவேன் அப்படின்ட்டான். சொல்லுவியா? மன்னன் கட்டளை. மன்னன் எனக்கு கட்டளையிட முடியாது. அவன்கிட்ட போய் சொல்லிடு, நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். திரும்ப திரும்ப சொல்லுவியா? உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுடும். உயிர் வெல்லம் அல்ல, மரணம் பொதுவானது, அழகானது, நித்தியமானது. மரணம் மட்டும்தான் உலகத்தில் உறுதியானது. மிரட்டாத, மன்னண்ட போய் சொல்லுன்னா. ஆனை, சேனை, ஆள், அம்பு, கோட்டை, கொத்தளம், கொடிமரம், ஆஸ்தி, அதிகாரம் எல்லாம் வச்சிருக்கிற மன்னன்ட போய் தகவல் சொன்னான். ஆளை பார்த்தா ரொம்ப பலவீனமானா இருக்கான், நெத்தி நிறைய நீர் புஷி இருக்கான். சிவாயினமேன்னு சொல்லாதுன்னு சொன்னாலும் முடியாதுன்ட்டான். கைது செய்தாவது கொண்டு வந்திருக்க வேண்டியது. அது நான் படைகளோடும் பரிவாரங்களோடும் போகலை. அப்படியா? அவனை சும்மா விடக்கூடாது, சும்மா விடக்கூடாது. யானையை விட்டு அவனை உதைக்க சொல்ல அப்படின்னா மன்னன். யானையை விட்டு உதைக்கிறாங்க. என்னாச்சு? அப்போது அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். கல்லில் வச்சு கட்டி கடல்ல தூக்கி போட்டான். கடல்ல வந்து விழுந்தாரு. அப்போதும் சொன்னார், கற்றுணை போட்டி என்னை ஒரு கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமசிவாயமேன்னாரு. கயிறு அருந்தது, கல்லு கடல்ல தாழ்ந்தது, கரையில வந்து நின்று ஓம் நமசிவாயன்னு சொல்லிட்டு இருக்கார். இன்னுமா வந்துட்டான், இன்னுமா வந்துட்டான். என்ன செய்யறதுன்னா,
இவனை சுண்ணாம்பு நீற்றறையில் தூக்கி போடுங்கன்னா, சுண்ணாம்பு காலவாசல்ல நகம் பட்டாலே நகம் நசிந்து போயிடும். சுண்ணாம்பு காலவையில் போட்டாலே சொன்னான், மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு திண்டலும் வீங்கிளவேனிலும் மூச்சு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் நிந்தன் இணையடி நிழலேன்னா. எப்படி இருக்குன்னா, ஒன்று நல்லா இருக்கு, 2 டன் ஏசி வச்ச மாதிரி இருக்குங்கிறான். என்னது காலவாசல்? ஒன்றும் கிடையாது. தீயினுள் தூசாகும் ஏல்லூர் எம்பாவாய், தூசாயிடும், சாம்ராஜ்யங்களை சாம்பல் மேடாயிடும். வைராக்கியம் என்கிற பக்தி இருந்தா எதை பற்றி கவலைப்பட மாட்டான். உடைமை சமூகத்தை கட்டி அழுகிற பொழுது பக்தி அந்நியமாகி போய்விட்டது. ஒன்றும் இல்லை, அவன் பேர் அனந்த ஆழ்வார். திருப்பதிக்கு பக்கத்தில் ஒரு இடம், ஏரிக்கு பேரே ராமானுஜ ஏரின்னு பேர். அவர் பேர் அனந்த ஆழ்வார். அவர் ஏரியில் காலையில் குளிப்பார், குளிச்சுட்டு கரையேறுவார். கரையேறி நந்தவனத்துக்கு போவார். நந்தவனத்தில் போய் மலர் பறிப்பார். மலர் பறித்து மாலை தொடுப்பார். திருவேங்கடமுடையானுடைய படிகள் ஏறி திருவேங்கடமுடையானுக்கு போடுவார். எந்த அப்ளிகேஷனும் வைக்க மாட்டார். அவரை கண்களிக்க பார்ப்பார். பாதிரி கீழே இறங்கி வந்துடுவார். என்ன செய்வார்? ஒரு கத்தி எடுத்துட்டு போவார், ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு போவார். நந்தவனத்தை சீரமைப்பார். அந்த குடிசையிலே படுத்துக்குவார். கொஞ்சம் மேல கஞ்சி காய்ச்சி குடிப்பார். காலையில் எழுந்திருப்பார், மலர் விரிப்பார், மாலை தொடுப்பார், திருவேங்கடமுடையானுக்கு சாத்துவார். செய்துக்கிட்டே இருந்தார். வேற அவருக்கு நோக்கம் இல்லை. நீங்களும் நான் இப்படி இருக்க முடியாது, இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவன் இறைவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவன். இதை செய்துட்டே இருந்தார். ஒரு நாள் மலர் எடுத்தார். மாலை தொடுத்து கொண்டிருக்கிற பொழுது நாகப்பாம்பு பாம்பு படம் எடுத்து ஆடி அவன் காலில் வந்து கொத்துது. கண்ணால பார்த்தார். பாம்பென்றால் படகி நடுங்கும். அவர் நடுங்கல, அதிர்ச்சி அடையல, அச்சத்திற்கு ஆட்படல. மலர் எடுத்து மாலை தொடுக்கிற வேலையை செய்துகிட்டே இருக்கிறார். அவர் சொன்னார், இதை தவிர எனக்கு வேற வேலை கிடையாது. இதுதான் எனக்கு விதிக்கப்பட்ட கடமை. நான் கடமையை செய்துட்டு இருக்கேன். நாராயணா நாராயணா, பாம்பு வந்துச்சு, கடிச்சிடுச்சு, உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா ரத்தத்தில் கலந்துடுச்சு விஷம். தலை கனக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடல்ல ஒரு சோர்வு, வியர்வை. அவருக்கே ஒன்றும் புரியலை. கண் மயங்குகிறது. வந்தால் அவர் சொன்னார், நாராயணா, இதை தவிர வேற வேலை கிடையாது. உனக்காக இதை பண்ணிட்டு இருந்தேன். பாம்பு கடிச்சிடுச்சு. ஆனாலும் நான் மலர் எடுத்து மாலை உனக்காக தொடுத்து கொண்டிருக்கிறேன். உடம்பில் உயிர் இருக்குமானால் மாலை கட்டி முடிக்கிற வரை, இந்த உடல் கூட்டில் உயிர் இருக்குமானால் இந்த மாலை உனக்கு. சப்போஸ் உடல் கூட்டிலிருந்து உயிர் பிரிந்து விடுமானால் இந்த மாலை எனக்கு அப்படின்னு கட்டிக்கிட்டே இருந்தார். உடல் கூட்டில் உயிர் இருக்குமானால் இந்த மாலை உனக்கு. என் உடல் கூட்டிலிருந்து உயிர் போய்விடுமானால் இந்த மாலை எனக்கு. மாலை உனக்கா எனக்கா என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். இது உன் வேலை அப்படின்ட்டான். இதைத்தான் சரணாகதி தத்துவம்னா. இங்கிலீஷில் சரண்டர்ன்றான். சரண்டர் வேற, சரணாகதி வேற. சரண்டருங்கிறது அடிமைத்தனம். சரணாகதி என்பது பக்தியினுடைய உச்சம், பணிவினுடைய மிச்சம். பணிவும் பக்தியினுடைய மிச்சத்திற்கும் மனம் லயித்து விடுமானால் அவனை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. எல்லாம் தீயினுள் தூசாகிறது மாதிரி தூசாகி போய்விடும். அப்படி வாழ்ந்தார்கள். அப்படி ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அதனால்தான் அந்த காலம் இந்த மண்ணில் வசந்த காலமாக இருந்தது. எந்த ஊடுருவலும் இல்லாமல் இந்த சமூகம் தன்னை நித்தமும் புதுப்பித்துக் கொண்டே இருந்தது. பக்தி வியாபாரமாகலாமா ஆயிடுச்சு.
பக்தி கூத்தாகலாமா? ஆயிடுச்சு. பக்தி வேடமாகலாமா? ஆயிடுச்சு. அதையும் தாண்டியும் இந்த மண் இருக்கிறது, அதையும் தாண்டியும் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அவர்கள் வினை, அவர்கள் செய்த திருப்பணி நம்மை இன்னும் இந்த அரங்கத்தில் இன்றைக்கு உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறது. எதை பற்றி அவங்க கவலைப்படலை. தீயினுள் தூஷாகும் எல்லோரும் எம்பாவாய் அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் வந்து நிற்பான் காலன், கவலைப்படலை. காலா என் அருகே வாடா, சற்றே இவனை முதிக்கிறேன், வேலாயுத விருதினை மனதிற் பதிக்கிறேன், நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர்தமை எண்ணி துதிக்கிறேன், காலா என் அருகே வாடா அப்படின்னு சவால் விடுறான். யாரு? பாரதி. 39 வயசுல போய் சேர்ந்துட்டான். இயேசுநாதர் குறைஞ்ச வயசுல போயிட்டார், விவேகானந்தர் குறைஞ்ச வயசுல போயிட்டார், கீட்ஸ் குறைஞ்ச வயசுல போயிட்டான். அப்ப அவங்க மட்டும்தான் நல்லவங்களா அப்படிங்கிறதல்ல. காலா என் அருகே வாடா, சற்றே உரை மிதிக்கிறேன், வேலாயுத விருதினை மனதிற் பதிக்கிறேன், நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர்தமை எண்ணி துதிக்கிறேன் என்கிற தன்னம்பிக்கை எல்லாருக்கு நெஞ்சிலையும் நிலை பெற்று விடுமானால் தீயினுள் தூசாகும், எல்லாம் தூசாகி போயிடும். அச்சப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. எல்லோரும் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ். எல்லோரும், யாரும் இந்த உலகத்தில் நித்தியமாக இருக்க முடியாது. வருகிறோம், போய்விடுவோம். எப்போன்னு தெரியாது. எப்போன்னு தெரிஞ்சிட்டா தான் என்னெல்லாமோ நடந்துருமே. நாம் எல்லோரும் டிரான்சிட் பேசஞ்சர்ஸ். வருகிறோம், பயணப்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான இந்த வாழ்க்கையில் அர்த்தப்படுத்திக் கொள்கிற வாழ்க்கைக்கு ஆக்கினை கொடுத்து விட்டால் எல்லாமே தூசாயிடும். சக்கரவர்த்திகளே அப்படி இருந்தார்கள். இல்லைன்னா ராகுலன் எப்படி சித்தார்த்தனாக முடியும்? எவ்வளவு பெரிய வாழ்க்கை அவனுக்கு. அவன் துன்பப்படுகிறவர்களை பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு பார்த்தால் கூட கல் நெஞ்சம் கரையாத மனிதர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்களே. அவன் துன்பப்படுகிறவர்களை பார்த்ததே இல்லை. அரண்மனைக்குள்ளேயே வாசம். ஒரு நாள் மதில் சுவரை எட்டி பார்த்தான். ஒரு வயது முதிர்ந்தவன் நடக்க முடியாமல் கோலுண்டி போகிற காட்சியை பார்க்கிறான். சக மனிதன் மீது அக்கறை இல்லாததற்கு பேர் பக்தியா? சக மனிதன் துன்பப்படுகிற பொழுது அவனுக்கு தோள் கொடுக்காததுக்கு பேர் சமயமா? முதியவனா? இந்த பூவிலைகளா? இதை நான் கண்கொண்டு பார்க்கிறேனா? நடக்க முடியலையா? தண்டூண்டி நடக்கிற ஒரு முதியவரை பார்த்தவுடனே நிலை குலைகிறான் ராகுலன், சித்தார்த்தன். அடுத்த காட்சி ஒரு இறுதி ஊர்வலம். ஓ, மரணம்னு ஒண்ணு இருக்கா? அதுவரைக்கும் மன்னனாக இருந்த சித்தார்த்தனுக்கு தெரியாது. மரண வருமம் துணிச்சலா ஃபேஸ் பண்றதுக்கு சக்தி நமக்கு இல்லை. அந்த தைரியம் நிறைய பேருக்கு வராது. அது வரைக்கும் உற்சாகமா இருப்பான். கொஞ்சம் பிபி எகிரிடுச்சே, உங்களை அட்மிட் பண்ணணும்னு சொன்ன உடனே எல்லாத்தையும் இழந்துருவான். ஓ, மரணம்னு ஒன்று இருக்கா? ஓஹோ, மரணம்னு ஒன்று இருக்கா? மனசு கிடந்து லபக்கு டபக்குன்னு அடிக்குது சித்தார்த்தனுக்கு. மரணம் இருக்கு, மூப்பு இருக்கு, நோய் இருக்கு. இறைவன் ஒவ்வொரு ஆளையும் படைக்கிற பொழுதே ஒரு நோயை கொடுத்து தான் அனுப்புவானாம். எல்லாருக்கும் இருக்கு. நான் என் பேராசிரியர் கேட்ட, ராவணனுக்கு எந்த நோயும் இல்லைன்னு சொன்னேன். யார் சொன்னா? ராவணனுக்கு எந்த நோயும் இல்லை, எந்த டிசீஸும் இல்லையே ராவணனுக்கு. எந்த நோயும் இல்லைன்னா அடுத்த வீட்டு பெண்ணை அபகரிக்கணும்னு ஒரு நோய் அவன்கிட்ட இருக்குல்ல, அது நோய் தான். உடம்புல வர்றது மட்டுமல்ல நோய், உள்ளத்தில் வருவதற்கு நோயின்னு தான் பேரு. எந்த நோயும் இல்லாத ராவணன், தென்திசை ராவணன், சிவபெருமானையே திகைக்க வச்சவன், யாழிசையால் உலகத்தை மயக்கியவன், பராக்கிரமங்கள் நிறைந்தவன் தென்னிலங்கை ராவணன். அவன் ஒரு என்ன குணம்? உள்ளம் ஊனம். இன்னொரு பெண்ணின் மீது அவனுக்கு அபகரிக்க வேண்டும் என்கிற ஆசை, அதுவும் நோய்தான்.
எல்லாருக்கும் ஒரு நோயோட தான் அனுப்புகிறான். ஓ, நோய் இருக்கா, மரணம் இருக்கா, மூப்பு இருக்கா, இதுக்கு ஒரு முடிவு கண்டாகணும். நள்ளிரவு, நீல வானம் முழுவதும் நட்சத்திரம், நிலவு சிரித்து கொண்டிருக்கிறது. அவனுடைய மனைவி யசோதரை ரொம்ப அழகா இருப்பா. அவளை பார்க்கிறான். ராகுலன் ஆசை குழந்தை பார்க்கிறான். காலில் தண்டை, கிண்கிணி, கழுத்தில் தங்கச்சங்கிலி, நெற்றி பொட்டு, அவ்வளவு அழகான பிள்ளை, மன்னனுடைய பிள்ளை, அரண்மனைக்குள்ள வளர்கிறான். ஒரே நிமிடத்தில் முடிவெடுக்கிறான், வெளியேறுவோம், இதற்கு ஒரு தீர்வு காணணும், புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி தேர் ஓட்டிட்ட கூப்பிட்டான். தேரை கொண்டு வாடா அப்படின்னா. தேர் வந்து நின்றது. குதிரை பார்த்து மருளுகிறது. நள்ளிரவு நேரத்தில் ஒரு நாள் கூட அந்த குதிரை வீதிக்கு வெளியில் வந்ததில்லை. தேரை ஓட்டுனான். ரோமை ஆற்றங்கரையில் வந்து சேருகிற பொழுது அதிகாலை நேரம். தலையில இருந்த பட்டு கவசத்தை எடுத்து கீழே போட்டான். கிரீடத்தை எடுத்து உடம்புல இருக்கிற பட்டு கவசத்தை கலட்டி தூர எறிஞ்சான். உரைக்குள்ள இருந்த உடைவாளை தூக்கி தூர போட்டுட்டான். அந்த வாள் எடுத்து தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா முடியும் சவரம் செய்து ஒரு நிர்மால்யமான நிலைக்கு மனசை உடம்பை ஆக்கிட்டான். தேரோட்டி கதறி அழுதான். உங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு கேட்டான். முடியாது, நான் முடிவெடுத்துட்டேன், இதற்கு ஒரு தீர்வு எட்டியாக வேண்டும் என்று நான் முடிவுக்கு வந்திருக்கிறேன், அதனால முடியாது அப்படின்னு சொன்னான். அழுதுட்டே இருந்தான். அந்த குதிரை பார்த்தது மன்னனை. எப்படி இருந்த மன்னன், என்ன ஆஜானு பகவான தோற்றம், என்ன அலங்காரம், ஆகா மண்ணுக்கு மின்னுக்கு விஸ்வரூபம் எடுத்து நின்ற சக்கரவர்த்தி திருமகன், இந்த திருக்கோலத்திலே அவனை பார்க்கணும்னு குதிரை சித்தார்த்தனை நக்கி நக்கி செத்து அப்படி கீழே விழுகிறது. அவன் தான் சொன்னான், ஆசை உலகத்தில் உள்ள துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆசை. இந்த ஆசை பயப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் நினைக்கிறதை நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு என்ன கலாச்சாரம் வந்துடுச்சு, ஷாப்பிங் மால் கலாச்சாரம். அதை உருட்டிட்டே போறாங்க, எல்லாத்திலையும் எடுத்து ஒண்ண வச்சிடுறது. அது தேவைப்படுமா, தேவைப்படாதா, வேணுமா, அதில் 30% போட்டிருக்கான். அவன் 130 போட்டுட்டு தான் 30 தள்ளியிருக்கான்னு இதுக்கு விவரம் தெரியாது, எடுத்து வச்சிடுறது. பார்த்தா அலமாரி பூரா அடுக்கி வச்சிருக்கா. இதை எப்போ எடுத்து பயன்படுத்தி இருக்கட்டும் இருக்கட்டும், உங்களுக்கு இதெல்லாம் என்ன வேலை, இந்த வேலையில நீங்க எதுக்கு பார்க்குறீங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்றா. அவன் சாக்ரட்டிஸ் ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ள நுழைஞ்சான். எல்லா இடத்தையும் பார்த்தான், எல்லாம் பார்த்தான், எல்லா இடத்தையும் சுற்றி வந்தான். மேலே மாடியில் போனான், எல்லாத்தையும் பார்த்தான், வந்தான், எதுவும் எடுக்கலை, வெளியே கிளம்பிட்டான். சாக்ரட்டிஸ் கடை ஓனர் கேட்டார், என்ன இவ்வளோ நேரம் பார்த்தீங்க, நீங்கள் வாங்குறது மாதிரி ஒன்றும் இல்லையா அப்படின்னு சாக்ரட்டிஸ்கிட்ட கேட்டாங்க. சாக்ரட்டிஸ் சொன்ன வாங்குறது மாதிரி எல்லாம் இருக்காங்கிறத விட எதெல்லாம் இல்லாமல் நான் நல்லா இருக்கேன்னு இதை இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எதெல்லாம் இல்லாமல் நான் நல்லா இருக்கேங்கிறத இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னான். வாங்கி வாங்கி சேர்க்கறதுன்னா, எலக்ட்ரானிக் பொருளை குவிக்கிறதுக்கு 5 டன் குவிஞ்சிருது சிட்டியில் ஒரே நாளில். என்ன செய்வான், இது என்ன ஆசை? ஒன்னு ஆற்றுப்படுத்துறதுக்காவது ஆறாவது இருக்காங்களா? உயில் எழுதி வச்சுட்டு போயிடுற, உயில் எழுதி வச்சுட்டான். பாதி சொத்து மூத்த மகனுக்கு, 3 பகுதி இன்னொரு மகனுக்கு, 2வது மகனுக்கு, 9 பகுதி கடைசி மகனுக்கு உயில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். இவன்ட எவ்வளவு சொத்து இருக்கு? 17 யானை இருக்கு. 17 யானையில பாதிய பங்கு வைக்கிறதுனா எப்படி?
இவ்வளவு வயது முதிர்ந்த நிலையில கூட அந்த யானையை பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கணும்னு நினைக்கிறியே, பாதி மூத்தவனுக்கு எழுதின எப்படி பாதி பங்கு வைக்கிறது? அப்ப ஒரு யானையை க்ளோஸ் பண்ணணும், அப்பதான் பாதி பங்கு வைக்க முடியும். மூத்த மகன் பாதி வேணும்னே நிக்கிறான். அப்போ ஒரு ஆள் உதவிக்கு வந்தார். நான் வர்றேன். அவர் ஞானி. அவர் சொன்னார், ஞானி தன்னுடைய சீடண்ட ஆசிரமத்தில் இருக்கிற நம்ம யானையும் கூட்டிட்டு வா அப்படின்னார். அந்த யானையும் வந்துச்சு. இங்க 17 யானை இருக்கா? இது ஒரு ஆனை சேர்த்தா 18 யானை ஆயிடுச்சா? பாதி அவர் பங்கு வச்சிட்டார். 18 யானையில 9 யானையை மூத்த மகண்ட ஒப்படைச்சிட்டார். 2வது பாகம் என்ன? 3 ஒரு பகுதி 6 யானை 2வது மகன் கையில கொடுத்துட்டார். மீதி 9 ஒரு பாகம் கொடுக்கணும். 3 யானை 2 யானை கடைசியில் உள்ளவனுக்கு கொடுத்துட்டார். அப்ப என்னாச்சு? 9 3 ஒரு பகுதி 6 15 2 15 2 17 கொடுத்துட்டு அவருக்கு யானையை எடுத்துட்டு அவர் போயிட்டார். அவர்கிட்ட என்ன இருந்தது? அவர் என்ன படித்தார்? அவரிடத்தில் நல்லெண்ணம் இருந்தது. அவருடைய நெஞ்சம் முழுவதும் நேசத்தால் நிரப்பப்பட்டிருந்தது. கள்ளமும் கரவும் இல்லாத ஒரு மாசற்ற இதயத்திற்குரியவராக அவர் இருந்தார். இதனால இது சாத்தியமாயிட்டு. இன்னைக்கு என்ன ஆகும்? சுப்ரீம் கோர்ட் போனாலும் காஷ்மீர் பிரச்சனை தீர்ந்தாலும் 17 யானை பிரச்சனை தீராது, தீர்வு எட்டாது. எட்டிட்டானே. தீர்ப்பு சொல்வதற்கு மட்டுமல்ல, தீர்வை எட்டுவதற்கு கூட மனசுதான் காரணம். உள்ளம் உடைமையே உடைமை அப்படின்னா வள்ளுவன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனது உயர்வு. உள்ளம்தான் எல்லாத்துக்கும் காரணம். வசதியற்றவனாக கூட இருக்கலாம், அவனும் இந்த மண்ணில் வாழ முடியும், வரலாறு படைக்க முடியும். அவனுக்கு பேரு மன்சூர், பேரு பீகார். நம்ம கணக்கில் அது காட்டு பிராண்டிகளின் நாடு. அவன் 70 வயசு, கண்ணே தெரியாது, 2 கண்ணும் தெரியாது, 70 வயசு. ஆனால் அவன் கவாலி பாட்டுன்னு ஒரு பாட்டு பாடுவான். திசைகளின் தசைகளை பித்து எறிகிற ரத்த சந்தத்தில் கவாலி பாட்டை பாடிடுவான். அவன் கவாலி பாடுறான்னு சொன்னா தானே அப்படின்னு ஆரம்பிச்சான்னா ஆடி பெருக்கெடுத்து ஓடி வர வெள்ள மாதிரி அவன் கவாலி பாட்டை கேட்பதற்கு ஒரு கூட்டம் கட்டுக்கடங்காமல் திரளும். பாட்டை கேட்ட பரவசத்தில் கையில் இருக்கிற வெள்ளிக்காசை கண் தெரியாதவன் மீது எறிந்து கொண்டே இருப்பார்கள். என் பெருமைக்குரியவர்களே, 90 லட்சம் ரூபாய் 2 கண்களை தெரியாத ஒரு குருடன் கவாலி பாட்டு பாடி சேர்த்துட்டான். 90 லட்சம் ரூபாய் சேர்த்துட்டான். குடிசையில் வாழுகிறான். ஒரு நாள் கூட இந்த 90 லட்சம் ரூபாயில 1 ரூபாயை எடுத்து ஒரு 1/4 கிலோ ரொட்டிக்கு மாவு வாங்கினது கிடையாது. அவனுடைய மனைவி கூலி வேலைக்கு போகிறாள். அவள் கூலி வேலைக்கு போகிற கிடைத்த ஊதியத்தை கொண்டு வந்து தான் ரொட்டிக்கு மாவு டால் பருப்பு வாங்கி சமைக்கிறார்கள். அவன் என்ன செய்துட்டான்? எனக்கு வயசாயிடுச்சு, 90 லட்சம் ரூபாய் இருக்கு, என்ன செய்யலாம் என்று கண் தெரியாதவன் மனைவிட்ட விவாதிச்சுட்டு என்ன செய்துட்டான்? திருமணம் ஆகாமல் முதிர் கன்னியாக இருக்கின்ற எல்லா சமயத்தையும் சார்ந்த பெண்களுக்கு இந்த பணத்தை எடுத்து திருமணம் செய்து வச்சிடலாமான்னு கேட்டு
கண் தெரியாத கவாலி பாடுகிற ஒருவன் 40 பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்தான் சமகாலத்தில். டட்டான்னு பேர் அவனுக்கு. சொந்த ஊர் கல்கத்தா. இந்தியன் ரயில்வேல வேலை கிடைச்சிருச்சு. அவனுக்கும் பீகார்ல தான் டியூட்டி. அங்க வர்றான். ஃபர்ஸ்ட் பேமெண்ட், முதல் சம்பளத்தை வாங்கிட்டு வர்றான். ஒரு பிணம், பிணத்தின் மீது காக்கைகள், ஒரே நாற்றம், சகிக்க முடியல. நிறைய பேர் அந்த வீதியில் போயிருக்கான். அரசாங்க அதிகாரிகள் கூட போயிருப்பான், அமைச்சர்கள் கார் கூட போயிருக்கும். யாரு என்னன்னு கேட்கல. முதல் சம்பளத்தை வாங்கிட்டு வந்தான். ஒரு பிணம் அழுகிய நிலையில் துர்நாற்றம் வீசுவதை கண்டான். அள்ளி எடுத்தான். ஒரு பிள்ளை தகப்பனுக்கு செய்ய வேண்டியது மாதிரி எல்லா சடங்கும் அந்த பிணத்துக்கு செய்தான். சுடுகாட்டில் கொண்டு போய் கொள்ளி வச்சான், எரி ஊட்டிட்டான். அந்த நிமிடத்தில் அவன் ஒரு முடிவெடுத்தான். என்ன முடிவுன்னா, என்னுடைய சம்பளம் முழுவதும் வாழ்நாள் முழுக்க இதற்குத்தான் நான் அர்ப்பணிக்கப் போகிறேன்னு சொல்லி திருமணமே செய்து கொள்ளாமல் டட்டா அந்த கடமையை 86 வயசு வரைக்கும் செய்தான். யாருக்கு உதவி அவன் நாடல, அவனே செய்திருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மண்ணில் அனாதை பிணங்கள் விழுகின்றன. ஆதரிப்பார் இல்லாமல் பல பேர் முடிவு நிலைமைக்கு எழுதுகிறார்கள். இன்பத்தை அனுபவிக்கிற வாழ்க்கையில் இறைவனை தேடுகிற முயற்சியில் சக மனிதனை பற்றி கவலைப்படாமல் ஒரு சமயமும் பக்தியும் இருக்குமானால் தீயுள்ள தூசாகிறது மாதிரி ஆக முடியாது. பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட கடவுள் இல்லை என்கிற கொள்கை பேசுகிறவன், நாத்தளம்பேற நாத்திகம் பேசுகிறவன், உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்க, உண்மையிலே நீங்கள் துறவிதான் அப்படின்ட்டான். கிண்டலா, நீங்கள் துறவிதான், இன்ப துன்பங்களை எல்லாம் கடவுளுக்காக திறந்துட்டீங்களே அப்படின்னு சொன்னான். இன்ப துன்பங்களை அனுபவிக்காம எல்லாவற்றையும் கடவுளுக்காக திறந்துட்டீங்களேன்னு பரமஹம்சர் சொன்னான். பரமஹம்சர் சிரிச்சுட்டே சொன்னார், என்னை விட நீங்கள் தான் துறவினார். எப்படி அப்படின்னாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னாரு, இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக நீ கடவுளையே திறந்துட்டியே, அப்ப நீ என்னை விட நீ தான் துறவின்றார். இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்காக நீ கடவுளையே திறந்துட்டியே, அப்ப நீ தானே துறவி அப்படின்னு பரமஹம்சர் சொன்னார். இன்பத்தை தேடுகிற முயற்சி அதுதான் வாழ்க்கை என்று கருதி கொண்டால் தீயினுள் தூசாகாது. தீயினுள் தூசாகணும். எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவுண்டு, எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவுரை உண்டு. எல்லா அத்தியாயங்களும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்று நாம் கருதி கொண்டிருந்தால் இது தேவையே கிடையாது. காந்தி நினைச்சிருந்தா, விவேகானந்தர் நினைச்சிருந்தா, என்ன அழகு, பிறந்த நாள் வரப்போகுது, என்ன கம்பீரம், என்ன ஞானம். என்சைக்ளோபீடியாவை கப்பலில் படிச்சுட்டே போறார். ஒரு பக்கத்தை படிப்பார், கிழிச்சு எறிஞ்சிருவார். படிச்சு கிழிக்கிறது அவர் மட்டும்தான். நம்ம எல்லாம் படிக்காம கிழிக்கிற ஆளு. என்சைக்ளோபீடியா படிச்சுட்டு யாராவது கிழிப்பாங்களா? படிச்சுட்டார், தேவையில்லை, கிழிச்சுட்டார். ஒரு வெள்ளைக்காரன் உட்காந்து பார்த்துட்டு ஆள் ஒரு மாதிரியோ, என்சைக்ளோபீடியா அவனாவது கிழிச்சு போடுவானா அப்படின்னு அவர்கிட்டே கேட்டான். இல்லை படிச்சுட்டேன், நல்ல கிழிச்சுட்டேன்னார். அவன் கீழே கிடந்த பேப்பர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெரிஃபை பண்ணி பார்த்தான். எல்லாவற்றையும் அப்படி அச்சரம் பிசகாம விவேகானந்தர் ஒப்படைக்கிறார். அவ்வளவு அழகு, அவ்வளவு ஞானம். அவருடைய ஞானத்தினுடைய விருத்தியையும் அழகினுடைய அந்த பூரிப்பையும் கண்டு ஒரு வெள்ளைக்கார பெண்மணி சொன்னா, நான் உங்களை திருமணம் செய்துக்க போறேன்னு சொன்னான்.
ஏன்னு கேட்டார் விவேகானந்தர். இப்பொழுது சன்னியாசின்னா உடனே ஒத்துக்குவான், யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், ரெஜிஸ்டர் வீட்டுக்கே கூப்பிட்டுலான்ட்டுருவான். அவர் சொன்னார், விவேகானந்தர், என்ன உங்க நோக்கம் என்ன? இல்லை, உங்களை மாதிரி அழகும் உங்களை மாதிரி அறிவும் உள்ள ஒரு புதல்வனை பெற்றுக்கொள்ள எனக்கு ஆசை, அதனால இந்த சொன்னேன் அப்படின்னு. விவேகானந்தர் சொன்னார், சிம்பிள், நானே உங்களுக்கு மகனாகி விடுகிறேன்னு காலில் விழுந்துட்டார். அவருடைய அழகை கண்டு மயங்கி தன்னை இழந்த ஒருத்தி ஒரு நாள் நடி நிசியில நள்ளிரவில் அவர்கிட்ட போய் நிர்வாணமா நின்னுட்டா, ஆடையற்ற நிலையில. எப்படி இருக்கும்? அவர் கண் திறந்து பார்த்தார். இந்த பெண்ணை பார்த்து விட்டு, என் பாரத மாதாவுக்கு இப்படி ஒரு நிலையான்னு தன் தோளில் கிடக்கிற ஆடை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டுட்டாரு. அவ அவருக்கு சீடர் ஆயிட்டா. தீயினுள் தூசாகிறத பாருங்க. வாள் கொண்டு வசப்படுத்த முடியாது, துப்பாக்கி கொண்டு சாதிக்க முடியாது. வாளும் துப்பாக்கியும் சாதிக்காததை ஒருவனுடைய முறையான வாழ்க்கை இந்த மண்ணில் சாதிக்குமானால் அதற்கு பெயர்தான் தீயினுள் தூசாகும் ஏலூர் எம்பாவாய். போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். நாளைக்கு என்ன வரணும் எனக்கு என்ன தெரியும்? நான் இப்படி இதை அனுமானிப்பேன். எனக்கு என்ன இருக்கு? எப்படி தீயினுள் தூசாகிறது? வாழுகிற காலத்தில் அதை சாதிப்பதற்கு முடியலைன்னா, பாலம் கல்யாண சுந்தரம்னு ஒருவர் கெசட்டட் ரேங்க் ஆபீசர் திண்ணையில் படுத்து கிடக்கிறார். எல்லா மாத சம்பளத்தையும் கல்யாணமாகாத பெண்களுக்கு தர்ப்பணம் செய்துகிட்டு இன்றைக்கும் திண்ணையில் வாழுகிறார். ரிட்டையர்ட் ஆகிற பொழுது வருகிறது 35 லட்சம், அதையும் எடுத்து கொடுத்துட்டார். நம்முடைய சைவ மடங்கள் என்ன செய்தது? நம்முடைய வைணவ மடாலயங்கள் என்ன செய்தது? நடமாடும் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடும் கோயில் பகர்வதற்காமே ஏன் மறந்தோம்? சக மனிதனுடைய கண்ணீரையும் சக மனிதனுடைய துன்பத்திலையும் பங்கெடுத்துக் கொள்ளுகிற பொழுதுதான் சமயம் சமயமாகிறது. சமயம்னாலே மதம் கிடையாது. சமயம் என்றால் சமைப்பது, சமயம் என்றால் பக்குவப்படுத்துவது, சமயம் என்றால் உன்னை நீ உணர்ந்து கொள்வது. எது பக்தின்னு தலைப்பில் பேசுவாங்க, இதெல்லாம் பக்தியிலேயே சேர்த்த முடியாது. கண்ணில்லாதவனும் இந்த மண்ணில் வாழுகிறான். ஆஸ்காஸ் பிஸ்டோரியில் 2 காலே கிடையாது. ஒலிம்பிக் ஓட்ட பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வாங்கிட்டான், 2 கால் கிடையாது. செயற்கை காலை பொருத்திட்டு வாங்கிட்டான். லாரன்ஸ் ஆம்ஸ்ட்ராங் பிரெஞ்சு டூர் பிரான்ஸ் போட்டியில 7 வருடங்கள் தங்கப்பதக்கம் வாங்கிட்டான். எல்லாம் இருக்கிறது, ஆனால் எதுவும் இல்லாமல் இருக்கிறோம். ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன், தேடுங்கள், இருப்பதாக கருதாதீர்கள். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுதான் வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தவர்கள், அவர்களை வரலாறு வரவு வைத்துக் கொண்டிருக்கிறது. பெரியார் கூட அந்த வகையில் அந்த இடத்துல தான் வர்றாரு. அவருக்கு வீட்டில் பாகவதம் நடக்கும். கடோர்கஜன் தூது பற்றி ஒரு ஆள் பேசுவார். பெரியாருக்கு அப்பா பெரிய கோடீஸ்வரன். கடோர்கஜன் தூது பற்றி பேசினா, கண்ணன் தூது பற்றி பேசினா வழி செலவுன்னு ரூபாய் கொடுக்கறது கிடையாது. தங்க காசுகளை தான் பெரியாருக்கு அப்பா கொடுத்து விடுவார். இதெல்லாம் அவர் சின்ன வயசுலேயே கேட்கிறார். அவருக்கு என்ன சங்கடம் வந்துடுச்சுன்னா, பேசுறவனுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கு இட்டு நிரப்ப முடியாத இடைவெளியை பார்த்து தான் அவர் கதி கலங்கிட்டார். நானே படித்து பார்த்துட்டு திகைச்சிட்டேன். என்னடா இது வாழ்க்கை? இவ்வளவு பெரிய ஆச்சாரமான குடும்பத்தில் பிறந்த பெரியாருக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமைன்னா,
வந்தவன் பூரா போலி. தங்க காசு கொடுக்கிறார் பெரியாருக்கு அப்பா. அதை படிச்சுட்டு எனக்கே சங்கடம். அவர் காலத்தில் பேச்சாளராக இருக்கலாம், தங்க காசு கிடைச்சிருக்குமேன்னு. தீயினுள் தூஷாகும். எதை பற்றி கவலைப்படலை. எதற்கும் தன்னை விற்கவில்லை. இன்னைக்கு கற்கின்ற அவசரத்தில் கல்வியை விட்டுட்டோம். நிற்கின்ற அவசரத்தில் காலூன்ற மறந்து விட்டோம். விற்கின்ற அவசரத்தில் விலை கூற விட்டுட்டோம். ஏற்கின்ற அவசரத்தில் பொற்பரிசை போட்டு விட்டோம். அப்படி போடாதவர்களும் தன்னை விற்காதவர்களும் இந்த தரணியில் நிலைத்து நிற்கிறார்கள். கற்கின்ற அவசரத்தில் கல்வியை விட்டா எத்தனை வயசு ஸ்ரீனிவாச ராமானுஜனுக்கு? அவன் தியரியை இன்னைக்கு ஆய்வு பண்ணிட்டு இருக்கான். அவமானங்களை சகித்துக் கொள்வதும் 65வது கலை. அவன் பேர் என்ன? மாளவியா. இன்னைக்கு அவனுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. ஏன் மாளவியாவுக்கு எதுக்கப்பா பாரத ரத்னா விருது? அவன் நிஜாமிட்ட போனான். ஒரு கல்வி நிறுவனம் நடத்த போறேன், எனக்கு ஏதாவது உதவுங்க அப்படின்னு கேட்டான் மாளவியா. நிஜாம் முஸ்லீம். ஒரு இந்து கலாசாலை நிறுவதற்கு என்கிட்ட டொனேஷன் கேட்கறியா? இந்தா அப்படின்னு செருப்பிடு தெரிஞ்சிட்டான். அவமானங்களை சகித்துக் கொள்வதும் 65வது கலை. செருப்பை எடுத்துட்டு வீதிக்கு வந்தார். நிஜாம் செருப்பினார். நிஜமாகவே நிஜாம் செருப்பு. ஒரு தரம் 10 வெள்ளினார். டே நிஜாம் செருப்பாடா 20 தரம் அப்படின்னா ஒருத்தன் 30 தரம்னாரு. அதுக்கப்புறம் ஒரு பையிலும் கேட்கல. நிஜாமுக்கு தகவல் போயிடுச்சு, உங்க செருப்பு ஏலத்துக்கு விட்டுட்டு இருக்கான், ஒரு பையிலும் வாங்க மாட்டேங்கிறான்னு. நிஜாம் நினைச்சான் பெற்ற செல்வாக்கு பெருமூச்சு வாங்கிரும் போல இருக்குன்னு சொல்லி அதிக விலை கொடுத்து அவன் செருப்ப அவனே வாங்கினான். நிஜாமுக்கு செருப்ப நிஜாமே வாங்கினான். மாளவியா அந்த காசை வச்சுதான் கலாசாலையை நிறுவினார். அதுதான் இன்னைக்கு வாரணாசியில் இருக்கிற பனாரஸ் பல்கலைக்கழகம். அவனுக்கு தான் பாரத ரத்னா வருது. நானே கிட்ட ஏன் இவருக்கு பாரத ரத்னா வருது? இதில் ஏதாவது ரிலீஜியன் ஓரியன்டா திங்க் பண்ணி இருப்பாங்களா? இல்லை, சர்வீஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. அப்ப செருப்புக்கும் உண்டு உத்தரவாதம். செருப்பும் ஒரு செல்வம் தான். அவமானங்களை சகித்துக் கொள்வதும் 65வது கலைதான். உதட்டு சாயத்தில் சிவப்படுக்களை தேடுகிற இந்த ஊதாரி சமூகத்தில் மாளவியா நமக்கு இப்படி ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். அவன் இருந்தது என்ன நினைச்சுப்பாங்க? அப்படி ஒரு நிஜாம் இல்லையேன்னு நான் வருத்தத்தில் இருக்கேன். எல்லாம் போயிட்டான் நிஜாம் பூரா. அதனால தவம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நம்முடைய ஆத்ம திருப்திக்கு, அதுவே பக்தி ஆகிடாது. எனக்கு கோவிலில் இடம் இல்லை, கோவில் இருக்கிற வீதியில் நான் போக முடியாது. அப்படி ஒரு காலம் இந்த மண்ணில் இருந்தது. சமயத்தின் பேரால் தான் அது நடந்தது. எங்க நடந்தது? கேரளாவில் நடந்தது. இதை கேள்விப்பட்டு ஈரோட்டில் இருந்து பெரியார் போறார் எங்க வைக்கத்துக்கு. அந்த போராட்டத்துக்கு வைக்கம் போராட்டம்னு பேர். காந்தி அதை முதல்ல அங்கீகரிக்கல. ரெண்டாவது வேலையில இந்த ஆள் பார்த்துட்டு இருக்கானேன்னு எல்லாரும் அவர்கிட்ட எரிச்சு கரிச்சு கொட்டினாங்க. பெரியார் போயிட்டார். வைக்கத்தில் போய் தாழ்த்தப்பட்டவங்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு பெரிய போராட்டத்தை நடத்தி திருவிதாங்கூர் மன்னருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அவனை யாரும் கேள்வி கேட்டது கிடையாது. மாராப்பு சேலை போட முடியாது. மாராப்பு சேலையை போட்டுட்டு ஒருத்தி சந்தைக்கு வந்தா. மன்னனுக்கு தகவல் போயிட்டு மாராப்பு சேலையை போட்டுட்டு ஒரு பெண்மணி வந்திருக்கிறா, என்ன செய்யணும்னு சொன்னால மாராப்பு சேலையை அகற்றி விடுங்கள் மன்னன் உத்தரவு. நீண்ட கோல் கொண்டு வந்து மன்னனுடைய சேவகன் சந்தைக்கு மாராப்பு போட்டுட்டு வந்த பெண்ணினுடைய சேலையை
அகற்றுவதற்கு கோலை தூக்கி சேலை அகற்றுகிற பொழுது அவன் கழுத்தில் கிடந்த தாலி சங்கிலி அறுந்து கீழே விழுந்துட்டு. அந்த ஊருக்கு பேரு பஞ்சலிங்கபுரம். அந்த சந்தைக்கு பேரை இன்னைக்கும் தாலி அறுத்தான் சந்தைன்னு பேரு. இந்த சமூகத்தில் அவன் மன்னன், கேள்வி கேட்க முடியாது. ஈரோட்டில் இருந்து போய் அங்க போராட்டம் நடத்துறார். மன்னன் என்ன செய்துட்டா யாகம் பண்ணிட்டான். இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, யாகம் செய்தா எதுவும் பண்ணிடலான்னு. மன்னன் யாகம் வளர்த்திட்டான், யாகத்தை எரிந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் போட்டுட்டான். பொண்ணு கூட யாகத்தில் போட்டு எரிக்கிறாங்க. பெரியார்கிட்ட தகவல் சொன்னாங்க, இனிமேல் நீங்க தப்புறது கஷ்டம், யாகம் வளர்த்திட்டாங்க. பெரியார் அப்படியா, நல்லதே நடக்கட்டும் அப்படின்னார். அவர் எதுக்கும் கவலைப்படுறதில்லை. கடவுள் இல்லை கடவுள்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வந்து ஒருதான் கடவுள் வந்துட்டா என்ன செய்வேன்னு கேட்டான். வந்துட்டாருன்னு எல்லாத்தையும் தகவல் சொல்லிடுவேன்னாரு. யாகம் வளர்த்திட்டு இருக்காங்க, நீங்க நீ உயிரோட திரும்ப முடியாது, நல்லதே நடக்கட்டும் அப்படின்னாரு. யாகம் முடிந்தது. என்ன நடந்து தெரியுமா? மன்னன் இறந்து விட்டான். இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இந்த உலகம் எப்படி இயங்குகிறது பார்த்தீங்களா? இதுதான் உலகத்தின் இயக்கம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன். யார் சொன்னா? நம்மாழ்வார் சொன்னார். உயர்வர உயர்நலம் அது வேணும் மனசுக்கு. வந்துட்டா தீயினுள் தூசாயிடும். போய பிழையும் புகுதருவான் நின்னனமும் தீயினுள் தூசாகும். எல்லோர் எம்பாவாய். எவ்வளவு உற்சாகமாக பாடியிருக்கிறாள் ஆண்டாள். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று எப்படி கொண்டாடுகிறாள். அதனால் அந்த மனசு, இந்த பொங்கல்லையாவது நமக்கு வரணும். வந்துடும்னு நினைக்கிறேன். வருவதற்கான காலம் கனிகிறது. ஏன்னா ரீசைக்கிளிங், நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோமே, எல்லாவற்றையும் பார்த்து விட்டோம். இன்னும் மீண்டும் பழைய இடத்திற்கே திரும்ப வேண்டிய நிலைமைக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு நெருக்கடி வந்திருப்பதாக இந்த எளியவன் நான் உணர்கிறேன். அதற்கான களம் அரசியல் மேடையில் இல்லை, அதற்கான களம் தன்னம்பிக்கை மேடையில் இல்லை, அதற்கான களம் பல்கலைக்கழகத்தின் மேடையில் இல்லை, அதற்கான களம் பன்னாட்டு அரசியல் பேசக்கூடிய இன்டர்நேஷனல் செமினாரில் இல்லை. அதற்கான களம் மார்கழி பெருவிழாவில் சேலத்தில் அமைந்திருப்பதாகவே இந்த தொண்டன் கருதுகிறேன். அந்த மனசு வந்துட்டுன்னா எல்லாமே தீயினுள் தூசாகிடும். எண்ணத்தால் எண்ணம் வண்ணமாக இருக்கணும், எண்ணம் அழகா இருக்கணும். இருந்தால் எல்லாம் ஆயிடும். ஜிடி நாயுடு அவன் தான் முதல்ல தமிழ்நாட்டில் பஸ் விட்டவர், சயின்டிஸ்ட். அவர் பொள்ளாச்சியிலேருந்து பழனிக்கு 1938 பஸ் விட்டார். 938 பஸ் விட்டார். சயின்டிஸ்ட், எதையும் கண்டுபிடிச்சிருவார். அவரு பிலிப்பீன்ஸுக்கு போனார். அவர் போன கப்பல் கடல்ல கவிழ்ந்துடுச்சு. அவரோடு பயணம் செய்தவர்கள் எல்லோரையும் விரைந்து காப்பாற்றுவதற்கு பிலிப்பைன்ஸ் சர்க்கார் முடிவெடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க. பயணம் செய்த எல்லாருக்க உடம்புலையும் புண்ணு, ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. மீன் கடிச்சிருச்சு. ஆனால் ஜிடி நாயுடுவை ஒரு இடத்துல கூட கடிக்கல. பிலிப்பைன்ஸ் பத்திரிகை நிருபர் ஜிடி நாயுடுகிட்ட கேட்டாங்க, உங்க கூட பயணம் செய்தவர்களையெல்லாம் மீன் கடிச்சிருக்கு, உங்களை ஏன் கடிக்கல அப்படின்னு கேட்டால் ஜிடி நாயுடு சொன்னார், நான் மீனை கடிப்பதில்லை, மீன் என்னை கடிக்கவில்லைன்னார். தர்மத்தை பார்த்தீங்களா? எது கொடுக்கிறாயோ அதுதான் கிடைக்கும், எதை விதைக்கிறாயோ அதுதான் இருக்கணும். இது ஜிடி நாயுடு வாழ்க்கையில் நடந்தது. தீயினுள் தூசாகலையா?
அதனால வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களையும் நானும் நீங்களும் ஒரு பரிசுத்தவனாக இருக்க முடியாது. பொய் சொல்லி ஆகணும். பொய் சொல்லாம இருக்க முடியாது. வள்ளுவனே பொய் சொல்லுட்டான். பொய் சொல்லு. அது இந்த செல்போன் வந்த பிறகு ரொம்ப வசதியா போச்சு. செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு இருக்கேங்கிறான் ஒருத்தன். முன்னாடி அது டயல் போனு, பொய் சொல்ல முடியாது. இப்ப அவன் வசதிக்கு சொல்றான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னோம்ல, 8ஆம் தேதி முடிச்சு தர்றேன்னு சொன்னீங்கல்ல. சாரி மிஸ்டர் சம்பத், நான் 16ஆம் தேதி தான் வருவேன், டெல்லியில் இருக்கேங்கிறான். நான் இன்னும் டெல்லிக்கு போக முடியாது. அவன் இருக்கிறானான்னு பார்க்கறதுக்கு வசதியா பொய் சொல்லிடுறான். டயல் போன் இருக்கும்போது பொய் சொல்ல முடியாது. வள்ளுவன் சொன்னான், நன்மை கிடைக்குமானா சொல்லிடு. நன்மை விளையும்னா ஒரு பொய் சொல்றதுல ஒன்றும் பாவம் இல்லை. எதையும் தள்ளுபடின்னு ஒத்துக்கிடாத வள்ளுவன் இதுல மட்டும்தான் தள்ளுபடி சொன்னான். சரி, ஒரு பொய்யை சொல்லிக்கோ. அதனால என்ன பலன் விளையும்? நன்மை விளையுமானால் பொய்மையும் வாய்மை இடைத்த புரை தீர்ந்த தன்மை பயக்கும் எனின். பொய்ய சொல்லிடு. ஒரு நன்மை விளையுமானால் பொய் சொல்றது தப்பில்லை. ஆனால் பொய் வந்த வாயும் புலை வந்த செய்கையும் அப்படின்னு பட்டினத்தார் சொன்னாரே, அதுவே வாழ்க்கையில சுகம் நினைச்சிட்டு இருக்கமே, அது சுகம் கிடையாது. மன்னர்களை மதிமயங்குவான். அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தவனுக்கு அவனுடைய ஆரக்கால்கள் ஆடும். பொய்க்கு ஆயுள் மிக குறைவு. புலை வந்த செய்கை நித்தியமானதும் அல்ல, நிரந்தரமானதும் அல்ல. போய பிழையும் புகுதருவான். நின்னும் தவறு செய்ய மாட்டேன் நான் நினைக்கிறேன், ஆனாலும் தவறுக்கு ஆட்பட்டு விடுகிறேன். சிறைச்சாலையில் கைதியாக இருந்து அனுபவிச்சவன். 7 மத்திய சிறைச்சாலையில் இருந்திருக்கேன். தமிழ்நாட்டில் 8 மத்திய சிறைச்சாலை இருக்கு. 7 சிறைச்சாலையில் நான் இருந்துட்டேன். நான் போகாத ஒரே மத்திய சிறைச்சாலை சேலம் மத்திய சிறைச்சாலை. அது வாய்ப்பு கிடைக்கல. என் பெருமைக்குரியவர்களே, குற்றமே செய்யாதவன் 16 வருஷமா இருப்பான். குற்றமே இழைக்காதவன். எப்படி கண்டுபிடிச்ச சம்பத்துன்னு கேட்கிறீங்களா? அவன் கண்ணீர் எனக்கு கதை கதையாக சொல்லி தந்தது. குற்றம் செய்தவன் தப்பிட்டான். போய பிழையும் புகுதருவான் நின்றனும் நான் குற்றமே செய்யலையே. எனக்கு கனவே இல்லையே. கனவு காணுங்கள்னு சொன்னார், எனக்கு கனவே இல்லையே. அந்த இடத்துக்கு வரணும்னு நான் விரும்பவே இல்லையே. ஆனால் இந்த சமூகம் என்னை சுமக்கிறதே, பழி சொல்லுகிறதே. ராமன் காட்டுக்கு போனதுக்கு பரதன் காரணமா? இல்லையே. பரதனா காரணம்? இல்லை. தசரதன் செத்ததற்கு யார் காரணம்? பரதனா? இல்லை. கைகை காரணம், கூனி காரணம். ராமன் மொழியில் சொன்னால் விதி காரணம். ஆனால் பழி சுமந்து நின்றது யார்? பரதன். போய பிழையும் புகுதருவான் நின்றவும் செய்யாத குற்றத்திற்கு குற்றவாளி கொண்டில் பரதன் நிறுத்தப்பட்டான். இதைத்தானே பாரதம் எனக்கு சொல்லி தருகிறது. இதை விட நீ எப்படி இருக்க முடியும்? யோக்கியமானா சித்திரிக வார்த்தைக்கு கட்டுப்பட்டுட்டார் தசரத மகாராஜா. அப்பாவுக்கு சின்ன அம்மாவது கட்டுப்பட்டுட்டார். கட்டுப்பட்டுட்டாரா? சரி, என்ன செய்யலாம்? காட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டான். காட்டுக்கு போயிட்டானே ராமன். அம்மா சொன்னதுக்காக இல்ல, சின்னம்மா சொன்னதுக்கு கட்டுப்பட்டு காட்டுக்கு போயிட்டான். இன்னொருத்தன் அழகான பொண்ணு விரும்பிட்டான் அப்பா. அவளுக்கு அப்பா வந்து பேசுறார் அவர்கிட்ட, என் மகளை நீங்க லைக் பண்றீங்க, விரும்புறீங்க,
ஆனா கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உங்க மகனுக்கு நீங்க திருமணம் செய்யக்கூடாது. ஏன்? அவனுக்கு ஒரு வாரிசு வரும். அவனுக்கு வாரிசு வந்தா என்ன ஆகும்? அவன் தான் உண்மையான வாரிசாக உலகம் ஒப்புக்கொள்ளும். என் மகளினுடைய வாரிசுக்கு எதுவும் இல்லாம போயிடும். உங்க வாரிசை ஒத்துக்கிடுவானான்னு கேளுங்க, என் மகளை உங்களுக்கு தர்றேங்கிறான். இவன் ஆறு சரின்ட்டான். அவன் பேர் என்ன? பீஷ்மர். அப்பா திருமணம் செய்து கொள்வதற்காக திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரு மகன் இருந்தான். பருவ சுகங்களுக்கு பரியாகாமல் இருந்தான். அப்பாவின் ஆசைக்காக ஒருத்தன் காட்டுக்கு போனான். இன்னைக்கு பீஷ்மரை கொண்டாடுகிறோம், ராமனை கொண்டாடுகிறோம். நீங்களும் நானும் பீஷ்மர் ஆக முடியாது, நீங்களும் நானும் ராமன் ஆக முடியாது. ஆனால் ஆனால் அதன் நிழல்லையாவது போய் நிக்கண்டாமா? நாடகத்தில் உன் அடியார் போல் நான் நடித்து என்னால முடியாது. 2 கண்களை இழந்து உனக்காக தருவதற்கான வல்லமை எனக்கு இல்லை. பெற்ற பிள்ளையை மாதா பிடித்து கொடுக்க தகப்பன் அறிந்து தரக்கூடிய தியாகத்தை செய்வதற்கு எனக்கு சக்தி இல்லை. பருவ சுகங்களை மறுதலித்து விட்டு ஒரு தாளை தொடுவதைப் போல மனைவியோடு குடும்பம் நடத்துகிற நிலைமையில நான் இல்லை. வாளால் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சுழால் இளமை துறக்க வல்லே நல்லன், நாளாறு கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன். அப்படின்னா நீ எப்படி என்னை ஏற்றுக்கொள்வாய்? இந்த தியாகம் நீங்களும் நானும் செய்ய முடியுமா? முடியாது. அதனால மாணிக்க வாசகர் சொன்னாரு, நடிக்கவாவது செய்யுங்கடான்னார். நடிக்கவாவது செய்யுங்கடா. நம்ம நடிக்கவாவது தயாரா இருக்கமா? நடிக்கவாவது செய்வான். நாடகத்தில் உன் அடியார் போல் நான் நடித்து வீடகத்தே புகுவான் வேண்டி பெரிதும் விளைகின்றேன் என்று அதனுடைய சாயல், அதனுடைய வெப்பம், அதனுடைய குளிர்ச்சி, அந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு வகையில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒட்டி விடுமானால் சொர்க்கத்தின் கதவுகள் உங்களுக்கும் திறக்கும், எனக்கும் திறக்கும். அடுத்த ஆண்டு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.